ஓகே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த முறை நான் வந்தப்ப ஒரு செய்தி உங்களுக்கு கொடுத்து விட்டு போனேன். யாருக்கெல்லாம் அது ஞாபகம் இருக்குது? இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்களே, சொல்லுங்க. எபேசியர் 6. சகோதரிக்கு ஒரு சின்ன கைத்தறி கொடுங்க பார்ப்போம். வெரி குட். எபேசியர் 6 ஏன் அப்படின்னா, இப்போ டெய்லி நான் ரெகுலராக நான் கொடுக்கும்போது இந்த கேள்வி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்கும் போது செய்தி எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஊடுருவி இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஸோ பரவாயில்ல, சிலருக்கு என்ன செய்யுது அது ஞாபகம் இருக்கிறது. கடந்த முறை நான் வந்தப்ப தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணும்போது ஆயுசு நாள் நீடிக்குமா என்று சொல்லி என்ன செய்தேன், வேதத்தின் அடிப்படையிலே நீடிக்கும் என்று சொல்லி அந்த செய்தியை என்ன செய்தோம் பார்த்தோம். எப்படியெல்லாம் அது நீடிக்கும் என்பதை குறித்து நான் விளக்கமாக என்ன செய்தேன், அதிலே நான் கொடுத்தேன். முக்கியமாக இந்த ஜீவனுள்ள வசனங்களை நாம் என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில் மறந்துடக்கூடாது. இந்த நாளிலே நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சமரசத்தில் இருக்கும் ஆபத்து என்கிற ஒரு தலைப்பின் கீழே உங்கள் மத்தியிலே பேசலாம் என்று நான் விரும்புகிறேன். கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஒரு சப்ஜெக்ட் தான். நான் இது போன வாரமே திடீரென்று ஆண்டவர் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும்படி எனக்கு சில வசனங்களை தந்தார். குறித்து வச்சுட்டு இது எங்கே கொடுக்கலாம், அடுத்த ஒரு டவுட், எங்கே கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு சப்ஜெக்ட்டுங்கும் போது எல்லாருக்கிட்டையும் அதை என்ன செய்ய முடியாது, போய் கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளே என்ன செய்யறதில்ல, இருக்கிறது இல்லை. நல்ல ஒரு ஆரோக்கியமான சத்தியத்திலே வளர்ந்த நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன செய்யும், சரியாக புரிந்து கொள்ள முடியும். சிலருக்கு சொல்லும் சத்தியம் சரியாக இருந்தாலும் கேட்கிறவர்கள் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கும்போது அந்த சத்தியம் தவறாக புரிந்து கொள்வதற்கும் எப்படி இருக்குது, வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு பல சத்தியங்களை அநேகர் தவறாக என்ன செய்யறாங்க, புரிந்து கொள்ளுகிறார்கள். போன முறை வந்தப்பையும் இந்த வார்த்தையை நான் சொன்னேன். என்ன அப்படின்னா, மனிதர்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறபடினால் நிறைவான வேதத்தை அவர்கள் வாசிக்கும் போதும் சில விஷயங்கள் அவர்களுக்கு குறைபாடாக புரிகிறதுனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேதம் முரண்படுகிறது, வேதத்தில் நிறைய பிழை இருக்கிறது என்பதை போன்ற ஒரு விமர்சனங்கள்லாம் ஏன் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இவ்வளவு பல டினாமினேஷன் சபை உருவாயிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதருடைய அறிவும் ஆற்றலும் குறை உள்ளது. ஆதலால் அவர்கள் அந்த குறைவான ஆற்றலோடு ஒவ்வொருவரும் படிக்கிறனால அவங்களுக்கு புரிஞ்ச அடிப்படையில் என்ன செய்யறாங்க, சில பிரிவுகளாக பிரிந்து என்ன செய்யறாங்க, காணப்படுகிறார்கள். ஒரு குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிங்க 3 பேருமே என்ன செய்யறதில்லை, ஒத்துமையா இருக்கிறது இல்லை. அவங்களுக்குள்ளேயே என்ன இருக்குது, நிறைய பிரச்சனை. நான் நினைக்கிறதான் சரி, நீ நினைக்கிறதான் சரி, இதை இப்படிதான் செய்யணும், இல்லை அதை அப்படிதான் செய்யணும், இல்லை எனக்கு இப்படிதான் படுது, நான் எல்லாம் தெரிஞ்சவன், இப்படின்ட்டு ஒரு குடும்பத்துக்குள்ளே என்ன இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, மனிதர்கள் குறைவுள்ளவர்கள் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சத்தியத்தில் சில ரொம்ப கான்ட்ரவர்சியான சில விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அது கொடுக்கும்போது நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள் என்று நான் என்ன செய்கிறேன், நம்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய ஊழியனாய் நான் உங்களை என்ன செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கர்த்தருக்காக சாட்சியாக என்ன செய்யணும், வாழணும். ஆண்டவருக்கு தேவையான எல்லா துணையையும் கிருபையையும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தருவாராக. இந்த நாளிலே நாம் தியானத்தின் ஆதாரமாக எரேமியாவின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை வாசிக்க போறோம். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது அப்படியே இந்த நாட்களிலே அன்னைக்கு அந்த பென்யமீன் ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்களோ அது அப்படியே ஒரு படம் பிடித்து காண்பிப்பதை போன்று இந்த எரேமியாவில் இருக்கிற இந்த 6வது வசனம் நமக்கு பார்க்கும்போது தெரியுது. அப்படி என்ன தெரியுது, அந்த பகுதியை வாசிக்கிறேன், உங்களுக்கு அது தெரியுதான்னு பார்ப்போம். எனக்குமே நம்ம ஒரு வேத பகுதியை வாசிக்கும் போது அதை நம்முடைய எண்ண ஓட்டங்களை என்ன செய்யணும், அப்படியே பரவலாக ஆராய விடணும். எப்படி வந்து ஒரு செடி தரையில் வேரை ஊடும் போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா தன் வேர்களை என்ன விடும், அடிய ஆழத்தில் விடும். பைபிளில் ஒரு மரம் பார்க்கிறோம், பனைமரம். பனைமரம் போல நீதிமான் எப்படி செழிப்பானா, பனைமரம் போல செழிப்பான். இந்த பனை மரத்தினுடைய தனித்துவமான ஒரு தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதன் வேர்கள் பூரா சல்லி வேறு தான். ஆனால் அந்த வேர்கள் பார்த்தீங்கன்னா பரவலாக ஊடுருவி இருக்கும். அந்த வேர் பல இதுகளை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த வேர்களை நல்லா கிளைகளாக அடித்து பரவி அது வரைக்கும் இருக்கும். ஆனால் வேர்களே தண்டு போல் தான் இருக்கும். ஃபுல்லாக எல்லா வாட்டரையும் உறிஞ்சி அது தண்டு பகுதியை ஃபுல்லாக நிரப்பி வச்சுக்கிறோம். அதனால கோடை காலத்தில் கூட அந்த மரம் மட்டும் என்ன செய்யும், எல்லா மரங்களும் காஞ்சி பட்டு போய் இருந்தாலும் கூட அந்த பனைமரம் என்பது செழிப்பாக என்ன செய்யும், இருக்கும்.
அப்ப நீதிமான் பனையை போல செழிப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்க நானும் அந்த கடவுளுடைய வசனத்துல வேறு கொண்டு அதனுடைய எல்லா ஆழங்களுக்குள்ளாக ஊடுருவி உறிஞ்சி இருக்கும்போது கஷ்ட காலத்திலும் போராட்டமான சூழ்நிலையிலும் நம்ம செழிப்பாக என்ன செய்ய முடியும், கர்த்தருக்குள்ள இருக்க முடியும் என்று போதிக்கிறது. அப்படி சில வசனங்களை நம்ம வாசிக்கும் போது உங்கள் வேர்களை, உங்கள் எண்ணங்களை ஆழமாக என்ன செய்யணும், ஊடுருவி என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்திலே இன்றைய சபைகள், பெரும்பான்மையான சபைகள் எப்படி இருக்கிறது என்பதை படம் போட்டு காண்பிக்கிற வசனங்கள் இந்த எரேமியா 6ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. எல்லா சபைகளும் அல்ல, சில பெரும்பான்மையான சபைகள். வாசிக்கலாம், சில வசனங்களை வாசிக்கலாமே. 13ஆம் வசனமும் 14ஆம் வசனம் வாசிக்கலாம், 15ஆம் வசனத்தையும் கூட சேர்த்து வாசிக்கலாம். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர், இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ, பரிசேதம் வைக்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஓரளவுக்கு அந்த வேர்களை விட்டு பார்த்தீங்களா? இன்னைக்கு என்ன நடக்குது? எரேமியா காலத்துல எரேமியா என்ன இதை சொல்றாரு அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களுடைய ஆழமா சிந்தனைகளை வேறு விட்டு பார்த்தீங்கன்னா உங்களால என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். இங்க வாசிக்கிறோம், அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களா, பொருள் ஆசைக்காரர்களாக என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இன்னைக்கு பெரும்பான்மையான திருச்சபைகள் எந்த எஜமானுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பொருள். நான் சில செய்தியாளர்கள் இன்னைக்கு பிரபலமாக இருக்கிறவர்களுடைய மெசேஜ் அந்த தம்ப்லைன் யூடியூப்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே கர்த்தர் அல்லது தேவன், இயேசு என்கிற வார்த்தைக்கு பதிலாக அநேக ஊழியக்காரர்களுடைய அந்த தம்ப்லைன் எப்படி இருக்குன்னா, பணம் என்ற அடிப்படையில் தான் இருக்குது. காலையில் வரும்போது கூட ஒரு ஓப்பன், இன்னைக்கு காலையில் செய்தி, அவர் எப்போவுமே அவர் தம்ப்லைன் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, பணம், பணத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, பணமழை உங்க வாழ்க்கையில கொட்டுவதற்கு என்ன செய்வது, துரிதமாக பணக்காரர் ஆவதற்கு என்ன வழி, பணம் சம்பாதிக்க வேதம் நமக்கு என்ன வழி சொல்லுகிறது, இப்படியே தான் இருக்கும் ஃபுல் மெசேஜும். ஒரு ஊழியனை தேவன் எதற்காக அழைக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை போதித்து கர்த்தருக்குள்ளே வாழ வைப்பதற்காக ஊழியரை அழைக்கிறார். ஆனா இன்னைக்கு பல ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கொண்டு அந்த இரண்டாவது எஜமானாகிய பணத்துக்கு என்ன செய்யறாங்க, முழுக்க முழுக்க பணம் பணம் பணம், போதனை முழுக்கவுமே அந்த பணம். இப்ப இந்த வசனம் நம்ம வாசிக்கிறோம், சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் அவங்க எல்லாருடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதான், பொருள் ஆசை. இன்னைக்கு இயேசுவை தேடி வருவதே எதற்காக பலர் தேடி வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பொருள் ஆசை. இந்த சபைக்கு போனா நல்ல வருமானம் கிடைக்கும், திடீர்னு மாயாஜாலம் மாதிரி நம்ம வாழ்க்கையில அப்படியே ஆசீர்வாதம் கொட்டிரும் அப்படியே சொல்றாங்க. நீங்க இந்த சபைக்கு வந்து அட்டன் பண்ணி பாருங்க, என்ன கொட்டும், பணமழை கொட்டும். அது எப்படின்னு எனக்கு தெரியாது, தன்னால பர்ஸ்ல பணம் வந்துடலாம், பேங்க் அக்கௌண்ட்ல தன்னால சில கோடிகள் விழுந்துடலாம், எப்படியோ ஏதோ நடக்கும். ஆனா உங்க வாழ்க்கையில பணமழை நிச்சயமாக என்ன செய்யும், கொட்டும். கொட்டுது. யாருக்கு கொட்டுது, அந்த அந்த பேசுற பாஸ்டருக்கு என்ன செய்யுது. ஏன்னா அவர் சொல்லுவாரு லாஸ்டா என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு பணம் கொட்டத்தான் போகுது, ஆனா எப்ப கொட்டும் தெரியுமா, எப்ப கொட்டும், நீங்க கொட்டுனா நானா இருந்தா நல்லா போய் என்ன செஞ்சிருவேன், நம்ம கொட்ட மறந்துட்டோம். கொட்ட மறந்ததுனால அவங்க காட்டுல பணம் என்ன செய்யுது, கொட்டுது. அவங்க வாழ்க்கையில் எப்படி கொட்டுதுன்னா, மக்கள்கிட்ட அப்படி பிரெயின் வாஷ் பண்ணிடுது. நீங்கள் கொட்டினால் உங்களுக்கு என்ன செய்யும், கொட்டும். அதுவும் எங்க யாருக்கு கொட்டுறது சார், ஏழைக்கெல்லாம் போய் கொட்டிடாதீங்க. ஏன்னா நல்ல நிலத்துல விதைக்கிறதா என்ன செய்யும், விளையும். அப்ப நல்ல நிலம் யாருன்னு தெரியுமா, நான் தான். நீங்க யாருக்கு விதைக்கிறீங்களோ அவங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கும், அவங்க மேல ஒரு அனைட்டிங் இருக்கும், அவங்க கொண்டு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கொட்டிக்கிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, வேணா எங்க வாழ்க்கையில கொண்டு வந்து முதலீடு பண்ணி பாருங்க, எங்க வாழ்க்கைக்குள்ள எங்க ஊழியத்துல வந்து என் அக்கௌண்ட்ல விதைச்சு பாருங்க. அப்படி விதைக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு பணமழை கொட்டும். அவருக்கு என்ன செய்யுது, அந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல இருந்து பணம் கொட்டு என்று என்ன செய்யுது, கொட்டுது. டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த வாரங்கள்ல அடுத்தடுத்த மாசத்துல சபை பெருசாவது, டிப்டாப்பான ட்ரெஸ்ஸு அது இது மேக்கப்பு, அப்படியே மேக்கப் பண்ணிட்டு என்ன செஞ்சுறாங்க, 24 ஹவர்ஸ் வந்துடுறாங்க. நான் ஒரு சில ஊழியரை சமீபத்தில் பார்த்தேன், ஒரு கைதாகி போயிட்டு வெளியே வந்திருந்தாரு. அப்போ அவருடைய முகத்தை ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த முகத்தை பார்க்கும்போது சகிக்கவே முடியலை இந்த மனுஷனை பார்க்கும்போது. ஆனால் நல்லா மேக்கப் பண்ணிட்டு ஸ்டேஜில் என்ன செஞ்சிடறாங்க,
ஆமாம், எல்லாம் பெண்கள்லாம் தோற்று போயிடுவாங்க போல. அந்த அளவுக்கு மேக்கப்புக்கு இப்போ ஆண்கள் பாஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் செலவு பண்ணுறாங்க. வாரம் மேக்கப் போய் மேக்கப் போண்டு அழகு குறையாமல் மெயின்டெனன்ஸ் என்ன செஞ்சுக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் வந்து சத்தியத்தை சொல்கிறேன் பார்த்தீங்களா, என்னை பார்த்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். ரியல் காஸ்பல் மினிஸ்ட்ரின்னு ஒரு யூடியூப் சேனல், அதில் நான் வந்து செய்தி கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துட்டு வர்றேன். அதில் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, சார் உங்கள் மூஞ்சி வந்து கலை இழந்த மாதிரி இருக்குது, உங்கள் முகத்திலே அபிஷேகம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னாரு. அபிஷேகம் இல்லாத மாதிரி இருக்குது. ஆமாம், நீங்கள் யாரை வந்து தவறுன்னு சொல்கிறீங்களோ அவங்க மூஞ்சியை போய் பாருங்க, அது எப்படி இருக்குது, பல 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 பலன்னு இருக்குது சார். பாருங்க, அந்த முகத்தை பார்க்கும்போது என்ன இருக்குது, அப்படி அழகா இருக்கு, ஃபேராக இருக்கிறாங்க. பார்க்கும்போது அந்த தேஜஸ் தெரியுது. உங்கள் முகத்துலலாம் என்ன பண்ணலை தெரியல சார், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறீங்க, உங்கள் மேலே அபிஷேகம் இல்லை. அல்லேலூயா. நான் சொன்னேன், நீங்கள் மாதம் மாதம் எனக்கும் 1 லட்ச ரூபா அனுப்பிவிட்டா நானும் எப்படி தான் இருப்பேன். எனக்கு சேவ் பண்ண நேரம் இல்லாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆமாம், இருக்கிறோம். அது எனக்கு பெருசாக ஈடுபாடும் வர்றதில்லை. அது என்னென்னே தெரியல. பெரிய நல்ல ஒரு உடைகளை வாங்கி போடணும் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யறதில்ல, தோன்றுவது இல்லை. ரொம்ப மேக்கப் பண்ணிக்கிறணும் அப்படின்னு நம்ம மனசில் என்ன செய்யறதில்ல. ஏன்னா நம்ம நோக்கமெல்லாம் வேற இது மேலேயே இருக்குது. நம்ம நோக்கமெல்லாம் வேற எது மேலே இருந்ததுனால இது மேலே நம்மளால ஃபோக்கஸ் என்ன பண்ண முடியல, செலுத்த முடியறதில்லை. நான்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு 5 நிமிஷம், ட்ரெஸ் மாற்றுறதுக்கு 2 நிமிஷம் போய் பார்ப்பீங்க பெண்கள்லாம். அவ்வளோதான் டைம், அவ்வளோதான். டக்கு டக்கு டக்குன்னு என்ன செஞ்சிருவோம். அதெல்லாம் பெரிய மேக்கப்லாம் பார்க்கறதில்ல, இருக்கிறது போதும். நம்ம அழகாக தான் என்ன செஞ்சுருக்கிறோம், இருக்கிறோம். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நம்ம உடம்புல லட்சணம் இல்லாததுக்கு தான் அதிக அலங்கரிப்பு. மறுபடியும் சொல்லுங்க, நம்ம சரீரத்தில் லட்சணம் இல்லாததுக்கு தான். இப்போ இந்த உடம்பை பாருங்க, எந்த பகுதி அதிகமாக அலங்கரிக்கிறோம். உண்மையிலே அது என்னது இல்லை, லட்சணம் இல்லாததுங்கிறனால தான் என்ன செஞ்சிடும். ஆமாம், அடிக்கடி போய் முகத்தை பார்க்கறது, இப்படி தலையை கோதுறது, இப்படி 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 இப்படி. பாருங்க எவ்வளவு பெரிய மக்களுடைய மனநிலைமை பாருங்க. யதார்த்தமாக பணி செய்கிற ஊழியர்கள்ட்ட தேஜஸ் இல்லை, அது இல்லை, அழகு இல்லை. ஆனா வாரம் போய் மேக்கப் பண்ணிக்கிட்டு வர்ற ஊழியக்காரங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களுடைய மனநிலைமை மழுங்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செய்கிறது இருக்கிறது. ஏன்னா அந்த பொருளாசை போதிக்கிற போதகர்கள் பொருளாசை குறித்தே போதித்து சத்தியத்தை எப்படி ஆகிட்டாங்கன்னா நீர்த்து போக செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு சத்தியத்தை கேட்கிற ஒரு ஆத்மா எல்லாம் பார்க்க முடியல. ஆரம்ப காலத்திலெல்லாம் மிஷனரிகள் செய்தி கொடுக்கும்போது அல்ல வெளியே இருந்து ஒரு பொதுக்கூட்டங்கள் நடத்தும் போது, கிறிஸ்தவர்கள் நடத்தும் போது வசன பெருவிழா என்று நடத்துவார்கள். இன்னைக்கெல்லாம் வசன பெருவிழா இல்லை, நேரடியாகவே போட்டான், கச்சேரின்னு போட்டான். எதுக்கு போட்டுக்கிட்டு வம்புக்கு சார், என்னது கச்சேரி. இன்னைக்கு ஃபுல்லா கான்செப்ட், கச்சேரி, கூத்து, கும்மாளம், எங்க பார்த்தாலும் இதுதான். அந்த மாதிரியான கச்சேரிகளுக்கும் கிறிஸ்தவ மக்கள் எப்படி கொடுக்குறாங்க, அள்ளி கொடுக்குறாங்க, லட்சமா கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபா. இப்போ சமீபத்தில் ஒரு ஆள் விளம்பரம் போட்டிருந்தாரு, உங்க சர்ச்சில் டீமா வரணும், சிங்கிளாலாம் வரக்கூடாது. இது வந்து டீமா உங்க சபையில மொத்தமா கூட்டிட்டு வரணும், எல்லாரும் முன்பதிவு பண்ணிடணும். இங்க கேம் எல்லாம் வைப்போம், அந்த கேமில் நீங்க ஜெயிச்சிங்கன்னா இலவசமா நாங்க என்ன செய்வோம், கீபோர்டு கொடுப்போம், கிட்டார் கொடுப்போம், ட்ரம்ஸ் கொடுப்போம். எல்லாம் அலையலையா திரண்டு வாங்க, கர்த்தரை ஆராதிக்க என்ன செய்யுங்க, அலையலையாய் திரண்டு வாங்க. இப்போ திரட்டுறதுக்கு அவங்க என்னென்ன பிளான் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா என்ன செய்வான், அரசியல்வாதிகளாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, ஆளை இழுக்கிறாங்கன்னா. இப்போ நம்ம பாசங்கள் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ பலே கில்லாடிகளை மாறிட்டாங்க. அரசியல்வாதிகளுக்கே டப்பு கொடுக்குற ஆளுக்கு நம்ம ஆள்கள்லாம். இப்போ இவங்களும் ஃப்ரீயா கொடுத்து வாங்க எங்க டீமுக்கு வாங்கன்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஃப்ரீ கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, அடுத்து என்ன எல்லாத்துலேயும் பில்லை என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே மைல்டா ஏற்றி மொத்தமாக நமக்கு என்ன செஞ்சிருவாங்க. அதே மாதிரி கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவாங்க. இந்த கீபோர்டு இலவசம் தான், ஆனால் உங்கள் டீமில் ஒரு 50 பேர் வரணும், 50 பேருக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட் 5000 ரூபா. அவ்வளோதான் சார், ஒரு ஆளுக்கு எவ்வளவு. நீங்கள் வந்தீங்கன்னா பரவசமான பாடல் இருக்கும், பரவசமான பாடல் இருக்குங்க. அப்படியே மூழ்கலாம் ஆராதனையில். எப்படி பண்ணலாம், மூழ்கலாம். அப்படியே பார்க்குறேன் பப்பில் இருக்கிற மாதிரி அந்த மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க. அதுக்குன்னு இசை இருக்கு. இசை என்ன செய்யும், ஒரு மனிதனை பைத்தியமாக்கும். உலகத்தில் பல பேர் இந்த இசையில் விழுந்து போனவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இசையை போடும்போது அவங்க அப்படியே ஒரு மாயமான ஒரு பிரசன்னத்துக்குள்ள போயிடுவாங்க. அப்படியே நல்லா அப்படியே ஹெவியாக இருக்கும். அந்த இசையை போட்டோன்னா மயக்கிடுவாங்க. அப்படியே அதில் போயிட்டு வந்தவங்க எல்லாம் பாருங்களேன், உணர்ச்சி பொங்க பேசுவாங்க. அப்படியே பிரசன்னத்தில் இருந்தவங்க அப்படியே தேவ மகிமை இறங்கி வந்தது மாதிரி இருக்குதுங்க. பிரபலமான ஒரு போதகர் சமீபத்தில் ஒரு சாட்சி சொன்னார். அவர் வந்து அந்த சாட்சியை நல்ல விதமாக கொண்டு போனார். ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் அந்த சாட்சி சரியான சாட்சி இல்லை. அவர் ஒரு இடத்துக்கு அவர் பயங்கரமாக அங்கிட்டு இங்கிட்டு துள்ளுவார். இந்த கன்றுக்குட்டி மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு மைக்கை பிடிச்சிட்டு அப்படி இப்படின்னு துள்ளிக்கிட்டு இருப்பார். நல்லா பிரசங்கம் பண்ணி கத்தி பிரசங்கம் பண்ணுவார். அவர் ஒரு மேடையில் சொல்கிறாரு,
அப்படி ஒரு மீட்டிங் போய் பயங்கரமா அந்த சபை மக்கள்லாம் ஆராதிக்கிறாங்க, துள்ளி குதித்து பரவசத்தோட ஆராதிக்கிறாங்க. டப்புன்னு அந்த சபையில அந்த ட்ரம்ஸ் தட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த ட்ரம்ஸ் உடைஞ்சி அந்த அந்த அடிக்கிற குச்சி போய் உள்ள மாட்டிக்கிச்சான். டப்புன்னு உடைச்ச உடனே அப்படியே ஒரு இமைப்பொழுதுல எல்லா பிரசனமும் என்ன ஆயிடுச்சு, தேவ மகிமையில அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இவரும் பாத்தீங்கன்னா எப்படியாவது அதை எடுத்து வேற எதையாவது வச்சு அடிச்சு முயற்சி பண்ணலாம் போயிட்டா, இந்த நம்ம வெளிப்படுத்தின விஷயத்துல வாசிக்கிறோம்ல, பரலோகம் ஒரு அரை மணி நேரம் அமைதலாயிற்று அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி என்ன செய்யனா, ஒட்டுமொத்த பிரசன்னம், அபிஷேகம், வல்லமை, அனைட்டிங் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, டப்புன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே அவரு. நான் யோசிச்சேன், அப்ப பாருங்க இவங்களுடைய அபிஷேகம், அனைட்டிங், வல்லமை எல்லாம் எதுல இருக்குது, அது மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான். அங்க மியூசிக் இன்னைக்கு பிசாசு என்ன செஞ்சுட்டான், மியூசிக் நல்லது, நம்ம மியூசிக் எதிரி இல்லை, ஆனா மியூசிக்கை சத்துரு என்ன செஞ்சுட்டான் இன்னைக்கு கையாண்டு ஒரு போலியான ஒரு சமரசத்துக்குள்ள, போலியான ஒரு திருப்திக்குள்ள இன்னைக்கு மக்கள் என்ன செஞ்சுட்டான், கொண்டு போய் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அதனாலதான் இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் என்ன பண்ண, ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஒரு சின்ன ட்ரம்ஸுக்குள்ளே அபிஷேகம் இருக்கும். கர்த்தர் அந்த ட்ரம்ஸுக்குள்ளே அபிஷேகத்தை ஒளிச்சு வச்சு அதை அடிச்சாதான் வல்லமை இறங்குமா? அடிச்சு அப்படியே வல்லமைய இறக்குறதெல்லாம் எங்க பார்த்தோம்? நாங்கெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டு வந்துட்டோம் சார். இதெல்லாம் நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூசாரி குடும்பத்தை சார்ந்தவன். எங்க அப்பா சொந்தமா கோயில் கட்டி வழிபாடு செஞ்சவர். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உடுக்க அடிச்சா போதும் அப்படியே இறங்கும், பயங்கரமா இறங்கிடும். அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய சபைகளில் ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு கீபோர்டை போட்டுக்கிட்டு ஆவியானவரை என்ன செய்யறாங்க, அது என்ன ஆவின்னு எனக்கும் தெரியல, நானும் உள்ள ஊடுருவி என்ன ஆவின்னு தெரியல, அந்த ஆவியை தான் இப்போ துரத்திக்கிட்டே இருக்கிறேன். எப்படியாவது பல இடங்கள்ல இந்த விழிப்புணர்வை கொடுத்து சத்தியத்தை கொடுத்து அந்த பொல்லாத ஆவியை கிறிஸ்தியத்தை விட்டு என்ன செஞ்சிடணும், ஆமா எங்கேயாவது போனா பொல்லாத ஆவியை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. விரட்டுன அந்த ஆவியை. அந்த ஆவி என்ன செய்யுதுன்னா ஒரு மாயமானமான கிறிஸ்தவத்தை என்ன செய்யுது, கட்டமைக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது கட்டமைத்து கொண்டே வருகிறது. இந்த அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கினவங்க தான் எப்படி போதிப்பாங்கன்னா, அந்த பொருளாசை குறித்து ஆக்கப்பூர்வமாக என்ன செய்வாங்க, போதித்து இந்த மக்களை சுரண்டி அவங்க என்ன செய்வாங்க, மாறுவாங்க. ஒட்டுமொத்த இன்னைக்கு கிறிஸ்தவருடைய கூட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை தவிர அந்த பொருளாசையில நிரம்பினவர்களை தான் நீங்க எங்கு போனாலும் பார்க்க முடியும். செழிப்பை குறித்து பேசுகிற சபைகளிலே இன்னைக்கு கூட்டம் என்ன செய்கிறது, வழிந்தோடுகிறது. உங்க கோயம்புத்தூர்லையும் ஆரம்பிச்சிட்டாங்க போலயே, கோயம்புத்தூருக்கு வந்த சோதனை பாருங்களேன். பல பேர் கோயம்புத்தூரை மையமிட்டு என்ன செய்யறாங்க, இங்கேயும் நாங்கள் எங்க கிளையை ஆரம்பிக்கிறோம் என்று கடையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செய்து அந்த கடைகளில் போய் என்ன பண்ணிடாதீங்க, ஆமா சிக்கிக்கிறாதீங்க. ஏன்னா எரேமியா காலத்தில் நான் வாசிக்கிறோம், அந்த மக்கள்லாம் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா பொருளாசைக்காரர்களா இருக்கிறார்கள். இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர் வரை ஒவ்வொருவரும் பொய் பேசுறாங்களா இல்லையா? நிறைய ஒரே வார்த்தையில எவ்வளவு அர்த்தம் இருக்கு அதுல. அந்த சொல்லும் தோரணையில் அந்த சொல்லுல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நிறைய ஒரு பொய் ரெண்டு பொய் அல்ல, ஒட்டுமொத்தமாக ஆரம்பம் முதல் முடிவு வரை அங்க எப்படிதான் இருக்கும், பொய் பிரசங்கம், பொய் தீர்க்க தரிசனம், வசனங்களை பொய்யாக வியாக்கியானப்படுத்துவது. பல இடங்களில் இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். பொய்யாக பேசுவது. அந்த பொய்யை உங்களை விசுவாசிக்க சொல்லுவார்கள். அந்த பொய்யை என்ன செய்வாங்க, விசுவாசிக்க சொல்லுவாங்க. ஆண்டவர் பிறவி குருடனுடைய கண்களை அவர் திறக்கிறார். திறக்கும் போது அவனுக்கு ஒரு விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நீ போய் எங்கே கழுவு, சீலவாம் குளத்திலே கழுவு. உண்மையிலே விசுவாசம் தான். கர்த்தர் அதை விசுவாசிக்க சொன்னார். அந்த மனிதன் அப்படியாக போய் அங்கே கழுவி அவன் என்ன செய்யறான், சுகமாகிறான். இன்னைக்கு இதே வார்த்தையை பயன்படுத்தி சில போலி தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்க, உன் கண்களை திறக்க போகிறார் இப்பொழுது, அது இது அப்படி இப்படி சொல்றாங்களே. ஒரு பிறவிக்குருடைய கண்கள் திறக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா அதனாலதான் நம்ம பொய்ன்னு சொல்றோம். நடந்துருச்சுன்னா நம்ம வரவேற்க போறோம், நம்ம அதை நம்ப போறோம். ஆனா இவன் எது சொல்லியும் என்ன செய்யறது இல்ல, நடக்கிறதே இல்ல. குத்து மதிப்பா நம்ம ஊருக்காரரு வானிலை ஆய்வு மையம் செய்தி சொல்லுவார்ல, இதோ நாளை தினத்திலே 6 மணிக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு என்ன செய்கிறது இருக்கிறது. நாளைக்கு 7 மணிக்கு புயல் கரையை கடக்க உத்வேசமாக வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் நாளைக்கு அது அவ்வாறாக காற்றின் ஓட்டத்திலே வலுவிழந்து அது வேற ஒரு திசைக்கு என்ன செஞ்சிருச்சு. இதே மாதிரிதான் இன்னைக்கு அநேக தீர்க்க தரிசனங்கள் எப்படி இருக்குது, துணிகர பொய். அதுக்கு அவர்கள் பேர் கர்த்தர் சொன்னார்னு கர்த்தருடைய மகிமையை என்ன செய்யறாங்க, குறைக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற விஷயங்கள்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று நடக்கிறது இல்லை. காக்கை உட்கார பழம்பழம் விழுந்த கதையாக ஏதோ ஒன்று ஏதாவது நடந்துருச்சுன்னா
உடனே அதை பிடிச்சிட்டு என்ன செய்யறான், நாங்க சொல்லி தான் சார் நடந்துச்சு இது, குத்து மதிப்பா சொல்லிடுறது. நானும் தான் கண்ணை முடிக்கிட்டு சொல்லுவேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அநேகருக்கு ஆண் குழந்தை தேவன் இந்த நாளிலே பிறக்க வைக்க போகிறார். நான் தீர்க்கதரிசியா இல்லையா? இப்ப கோயம்புத்தூர்ல என்ன செய்யும், 100 கணக்கில் இன்னைக்கு குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி அடிச்சு விடுறது. அநேக இடங்களிலே புயல் அடிக்க போகிறது, அநேக இடங்களிலே நிலநடுக்கங்கள் சம்பவிக்க போகிறது. மக்கள் கொத்து கொத்தாக என்ன செய்ய போகிறார்கள், மறிக்க போகிறார்கள். ஆமா, எடுத்துறீங்க பாத்தீங்கன்னா வார வாரம் எங்கேயாவது ஒரு கொத்து கொத்தா என்ன செய்வாங்க. வேற இதெல்லாம் தீர்க்க தரிசனமே கிடையாது. வேதாகமத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்படி என்று வேதாகமத்தை எடுத்து வாசிங்க, அவ்வளவு துல்லியமா இருக்கும். அப்படியா நடக்கும் அதெல்லாம். ஆனா இவர்கள் சொல்லுவதெல்லாம் பாத்தீங்கன்னா தங்களுடைய பெயரை பெருமை படுத்திக் கொள்ளும்படியாக இல்லாத பொல்லாத இதெல்லாம் கட்டுக்கதைகள் என்ன செய்யுது, அள்ளி விடுகிறது. நம்புங்க சார் அப்படிங்கிறாங்க. பிரபலமான ஒரு ஊழியர் சொல்றாரு, நேற்றைய தினம் என் மனைவிக்கு ஒரு அற்புதம் நடந்தது. சரி, என்னையா ஏதோ அற்புதம் செஞ்சுட்டாரு போல. என்ன நடந்துச்சு? என் மனைவிக்கு பரிசுத்த ஆவியானவர் இரவோடு இரவாக தங்கப்பல் கட்டி விட்டார். நம்பு. என்ன பல்லு கட்டினாரா? தங்கப்பல். நல்லதா இருக்கு இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு. யோசிச்சு பாருங்க, நினைச்சு கூட பார்க்கல. 1.25 தாண்டி போயிட்டு தாவிக்கிட்டு இருக்கு. 2 பிடிச்சிரும் போல, 2 லட்சம் பிடிச்சிரும் போல. ஆவியான கட்டி விட்டா போதும், என்னோட 32 பல்லையும் கூட கழட்டி வச்சிருவேன். எல்லாத்துக்கும் தங்கப்பல் கட்டி விட்டா அடுத்து நான் கொஞ்சம் லட்சாதிபதி ஆயிடலாம்ல. எப்படியெல்லாம் ஆண்டவரை அசிங்கப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் இன்னைக்கு போதகர்கள் பொய் பேசி அசிங்கப்படுத்துகிறார்கள். ஆனா இந்த மக்களுக்கு என்ன இல்ல, உணர்வு இல்ல, புரிதல் இல்ல, எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய திறன் இல்லாத மக்களாக இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள். இதை சமரசமாயிக்கிறாங்க அவங்க. ஓகே பரவாயில்ல, நம்புவோம், பைபிள்ல பல விஷயங்கள் நடந்துச்சே, இதுவும் நம்பியா வைப்போம், நம்ம எதுக்கு சந்தேகிக்கணும். ஆனா வேதாகமே பொய்யான விஷயத்தை குறித்து நாம் சந்தேகிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யுது, எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. அது உண்மையா பொய்யா என்று நாம் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எப்படி சமரசம் பண்றாங்கன்னு பாருங்க. அந்த வசனத்துல வாசிச்சோம், 14 வசனம். சமாதானம் இல்லாதிருந்தும் என்ன செய்யறாங்களா, அந்த பொய்யை பேசுகிற ஆசாரியர்கள், பொய்யை பேசுகிற தீர்க்கதரிசிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சா என்ன செய்யறாங்க. நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? எத்தனை அற்புத கூட்டங்களுக்கு இன்னைக்கு வியாதி உள்ளவர்கள் செல்றாங்க. ஐயா எத்தனை பேரையா சுகமானாங்க? மேடையில் எந்திரிச்சு ஒரு 4 பேர் என் இடுப்பு வலி சுகமானது, கட்டி கரைந்தது என்று சாட்சி சொல்றாங்க. ஒரு ஆளாவது எந்திரிச்சு ஆத்தென்டிக்கா பாருங்க, நான் போன வாரத்தில் இந்த ஸ்கேன் எடுத்தேன், இந்த ஸ்கேன்ல இந்த ரிப்போர்ட், இந்த மீட்டிங் வந்தேன், கர்த்தர் எனக்கு இந்த சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, இது மாறுனுச்சு அது மாறுச்சு, எந்த சாட்சியும் நம்மளால என்ன செய்ய முடியல. ஒரு பிறவை கூட சுத்தமானா, ஒரு பிறவிலேயே நடக்க முடியாத ஒரு மனிதன் சுத்தமானா, ஒரு கேன்சர் வியாதியிலிருந்து அற்புதமாய் சுகமானா என்று எந்த சாட்சியும் இல்லை. ஆனா அந்த சாட்சியை செட் பண்ணி வைத்து ஒரு 2 பேர் என்ன செய்யறாங்க. ஆனா கூட்டத்துக்குள்ள 100கணக்கான பேர் வியாதியோடு இருக்கிறாங்களே, அவங்க ஏன் சுகமாகல? இல்ல, அந்த காயங்களை எல்லாம் மேற்பூச்சாக சுகமாக்குறது வார்த்தையினால, சொல்லுனால. நீ நம்பிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒருவேளை பின்னால கூட நடக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லி பலவிதமான உபாய வார்த்தைகளை பேசி மேற்பூச்சாக சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற அநேக ஊழியர்களை தான் இந்த நாட்களில் நம்ம என்ன செய்ய முடியுது. இதை ரொம்ப கவனம், நல்லா கவனிங்க. ஏன் இதை நான் பேசுறேன்னா, போலியான சமரசம் எப்போதுமே ஆபத்தானது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் கேட்டு 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 கடைசி நம்மளே சொரணை இல்லாமல் போயிட்டோம். அவன் அப்படிதாங்க பேசுவான், நமக்கு என்னங்க. நமக்கு நல்லா கவனிங்க, புதுசா ஒன்று வரும்பொழுது நமக்கு ஒரு மாதிரி தெரியும், என்ன இப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்கன்னு. தொடர்ந்து அதையே நீங்க கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு என்ன ஆயிரும், பழகிரும். சார் பழகிருச்சு எங்களுக்கு, ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுங்க, அப்புறம் நாங்களே என்ன பண்ணிட்டோம், பழகிக்கிட்டோம். அவர் பாட்டு சொல்லிட்டு போறாரு, நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போனோமா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய மனநிலைமை மாறிவிட்டது. பிரியமானவர்களே, இது மிகப்பெரிய ஆபத்தை கிறிஸ்தவ சமூகத்தில் என்ன செய்யும், கொண்டு வந்துடும். அன்னைக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது எரேமியா எழுந்திருத்து என்ன செய்கிறாரு, அதை சாடு சாடு என்று சாடுகிறார், அதை தவறு என்று சுட்டி காட்டுகிறார், மனம் திரும்ப சொல்லி அழைக்கிறார் எரேமியா. அது உண்மையான கர்த்தரை பின்பற்றுகிற விஷயம் இல்லை என்பதை ஆக்கப்பூர்வமாக எரேமியா என்ன செய்கிறாரு, போதித்து உடைக்கிற விஷயத்தை பார்க்கிறோம். மேற்பூச்சான சமாதானம், வாயில வர்றதெல்லாம் பொய். எனக்கு தெரிஞ்சுங்க, பொங்கலூர் பட்டணத்தில் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஜெபம் பண்ண முன்னால போய் நிற்கிறாங்க. ஸ்பெஷல் பாஸ்டர் அங்கே வந்திருந்தாரு. விசித்திரமான பாஸ்டர்கள்லாம் எங்கள் திருப்பூரில் இருக்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே ஒரு குரூப்பு பொங்கலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை ஜெபம் பண்ணி கொடுப்பாங்க. அப்படியா? ஆமாம், எலுமிச்சம்பழத்தை என்ன செய்வாங்க, நீங்கள் பீரோக்குள்ளே வச்சுக்கோங்க, காத்து கருப்பு என்ன செய்யாது, அண்டாது.
எங்கெங்க எல்லாம் காப்பி அடிச்சு என்ன செய்யறாங்க, கொண்டு வச்சுட்டாங்க. தாராபுரத்தில் ஒரு பெரிய பாஸ்டர் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா என்ன பாட்டில் ஜெபம் பண்ணி கொடுத்துருவாரு. நீங்க வீட்டினுடைய ஓட்டில் கட்டி விட்டுருணும். அதை கட்டி விட்டீங்கன்னா போதும், அந்த எண்ணெய் உங்களை என்ன செய்யும், பிசாசின் கிரியைகளுக்கு உங்களை விலக்கி என்ன செய்யும், ஒருத்தனாலும் உங்களுக்கு பில்லி சுனியை வைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு போதனை அங்க. இப்படி பல விசித்திர போதகர்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த ஸ்பெஷல் கூட்டத்துக்கு ஒரு பெண் ஒரு ஆண் போய் நின்று ஜெபம் பண்றாங்க. அவரு பயங்கரமா பார்த்த உடனே ஜெபம் பண்றாரு. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறார், உங்கள் குடும்பத்தை ஆஸ்வதிக்க போறார், சகோதரிக்கு இந்த ஆண்டிலே ஒரு ஆண் குழந்தையை கொடுக்க போகிறார், எல்லாம் ஜெபம் பண்ணிட்டார், பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டாரு. இவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க, கை காலெல்லாம் நடுங்குது. பக்கத்தில் ஸ்பெஷல் கெஸ்ட் அழைச்ச பாஸ்டர் பார்க்குறாரு, ஒருவேளை தீர்க்க தரிசனம் பயங்கரமாக சொல்லிட்டார் போல, அந்த ஒரு உணர்ச்சி பெருக்கில் பயபக்தியில் எல்லாம் கை காலெல்லாம் நடுங்குது போல அப்படின்னு பாஸ்டர் பார்த்துட்டு இருக்கிறாரு. முடிச்ச உடனே சொன்னாங்களா, ஐயா பக்கத்தில் நிற்கிறது என் தங்கச்சிங்க ஐயா, நாங்கள் 2 பேரும் ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம், நீங்கள் எங்களை என்ன நினச்சிட்டீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினச்சி எங்கள் 2 பேத்துக்கு அடுத்த வருஷம் குழந்தை பிறக்க போதுங்களையா, தீர்க்க தரிசனம் வேற உரைச்சிட்டீங்களா அப்படின்னு. அந்த ஆளுக்கு மூஞ்சியே ஒரு நிமிஷம் செத்து போச்சு. அவர் அப்படியே முகத்தை அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிட்டு கொஞ்சம் ஏதோ இதாகிடுச்சு விட்டு அப்படியே சமாளிச்சு ஓடிட்டார். கடைசியில் யோசிச்சு பாரு, ஒருவேளை வந்தது உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. வந்தவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக என்ன செஞ்சிருவாரு, மாறிடுவார். அவ்வளவுதான் மேட்ரு. ஒண்ணு இது இல்லைன்னா இது, அவ்வளவுதான். அப்படித்தான் போட்டு வாங்குறது. இப்ப போடுவோம், உண்மையா இருந்துச்சா நான் தீர்க்கதரிசி ஆயிடுவேன், பொய்யா இருந்துச்சுன்னா என்ன மக்கள் ஞாபகம் வச்சுட்டா போயிருக்கு போறாங்க. அந்த ஒன்று நடந்துச்சு அன்னைக்கு, அதை வச்சு இதை என்ன செஞ்சிடலாம், முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி என்ன செஞ்சிடலாம், மறைச்சிடலாம். இதுதான் இன்னைக்கு நடக்குது. அன்பானவர்களே, இந்த மாயத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுத்து விடக்கூடாது, சமரசமாகி போயிடக்கூடாது, இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிடக்கூடாது. இதை சில நேரங்களிலே நாம் சமரசமாகுவது குடும்பங்களிலே நல்லது. வாழ்க்கையிலே சில சமயங்களில் நாம் விட்டு கொடுக்கணும், சமரசமாகி போகணும், கடினமாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் பொய்யான விஷயத்துக்கு, சத்தியமற்ற விஷயத்திற்கு, பாவமான விஷயத்துக்கு என்னைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, சமரசமாகி போயிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எதிலே சமரசமாகணுமோ அங்கே சமரசமாகணும், எதிலே சமரசம் ஆகக்கூடாதோ அங்கே என்ன செய்யக்கூடாது, ஆகவே கூடாது. இன்னைக்கு நம்ம ஆட்கள் குடும்பத்தில் சமரசமாகிறது இல்லை, அக்செப்ட் பண்ணி விட்டு கொடுத்து மன்னிச்சு சில விஷயங்களை நம்ம கணவன், நம்ம மனைவி, நம்ம பிள்ளைங்க, நம்ம சொந்த பந்தம் அப்படின்னு என்ன செய்யறதில்ல, நம்ம சகோதரர்கள், நம்ம சபைக்கு வர்ற சகோதரர்கள் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, பரவாயில்ல நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம், சமரசம் ஆகிக்கிறது இல்லை. ஆனா எதுல எல்லாம் சமரசம் ஆகக்கூடாதோ அதுல எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, பரவாயில்ல கேஷுவலா பரவாயில்ல செஞ்சுட்டு போறாங்க. இதுல என்ன இருக்குது, இதனால என்ன விபரீதம் ஏற்படும் தெரியுமா, உண்மையை பேசுற நபர்களை தவறாக சுட்டி காட்டுகிற ஒரு காலம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அன்னைக்கும் இந்த உண்மையை சொன்ன எரேமியாவை மக்களுக்கு பிடிக்கல. நீ இதெல்லாம் பேசாத, என்கிட்ட வந்து இந்த சத்தியத்தெல்லாம் சொல்லாத, மனம் திரும்பலாம் பேசாத, எங்கேயாவது நீ போய் பேசு அப்படின்னு எரேமியாவை அன்றைய இஸ்ரவேல் மக்கள் கரிச்சு கொட்டுனாங்க. எரேமியாவும் இதெல்லாம் கேட்டுட்டு உள்ளத்துல தேவ வார்த்தை என்ன செய்தாராம், அடக்கி வைக்கிறார். அது அடக்க முடியல அவர்னால, தீப்பிழம்பாக என்ன செய்யுது, பொங்கி வருது. அதைத்தான் வாசிக்கிறோம். நான் கர்த்தருடைய வார்த்தையை அடக்கி வைத்தேன், அது எனக்கு கசப்பா தெரிஞ்சிச்சு, நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனால் என்னால் சொல்ல முடியல, அது தீப்பிழம்பாக பொங்கி எழுந்தது என்று என்ன செய்யறாரு, பேசுறார். சில நேரங்களில் சில விஷயங்களை தீப்பிழம்பாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன செய்யுது, பலர் குற்றப்படுத்தினாலும் பரவாயில்லை, பலர் புரிந்து கொள்ளாமல் போனாலும் பரவாயில்லை. என்ன மட்டுமா அப்படி செய்யறாங்க, ஏசாயாவை செய்யலையா, எரேமியாவை செய்யலையா, எசேக்கியாவை செய்யலையா, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை செய்யலையா, பவுலடிகளை செய்யலையா, எத்தனையோ ஊழியர்களை அன்றைய மக்கள் யாருக்காக அவர்கள் உழைத்தார்களோ, யாருக்கு சத்தியத்தை சொன்னார்களோ அந்த மக்களாலேயே அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, ஒதுக்கப்பட்டார்கள், காயப்படுத்தப்பட்டார்கள், புறக்கணிக்கப்பட்டார்கள். ஆனா பைபிள்ல பார்க்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய வார்த்தையை தான் என்ன செஞ்சாங்க, யாரும் காம்ப்ரமைஸ் ஆகி போகல. இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் மாதிரி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி உபதேசம் பண்ணுவோம் அப்படின்னு போகல. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை என்ன செய்யணும், போய் சொல்லணும் அப்படிங்கிறதான் ஊழியக்காரன், உண்மையான ஊழியக்காரன். எரேமியா அப்படிதான் ஊழியம் செஞ்சார். அன்னைக்கு இருக்கிற அந்த மக்களை எல்லாம் என்ன செய்தாரு, சமரசப்பட்டு கொண்டு எல்லாவற்றிலும் கலந்திருந்த அந்த மக்களை கடிந்து கொள்ளுகிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். இதனுடைய விபரீதம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா, நாள்பட எப்பவுமே பிசாசு உடனடியா ஒரு பாதிப்பை என்ன செய்ய மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து அப்புறம் அப்படியே முடிக்கிறதா பிசாசனுடைய பெரிய தந்திரம்.
இப்ப நம்ம பைபிள்ல வாசிக்கும் போது எலியாவினுடைய காலத்திலே நடந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? இது எந்த அளவுக்கு நீங்க இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு தெரியல. இன்னைக்கு அதை பாருங்க. நீங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதோ நெறிந்த நாளல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய், அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமா? அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். ஜனங்கள் பிரதித்திரமாக என்ன சொன்னாங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இஸ்ரவேல் மக்கள் தான். அந்த இஸ்ரவேல் மக்களுடைய ஒரு மனநிலைமை என்ன ஆயிட்டு போச்சு பார்த்தீங்கன்னா, பாகாலையும் கும்பிடுறான், கர்த்தரை என்ன செய்யறான். இந்த பாகால் வழிபாடு எப்படி இவ்வளவு வைராக்கியமான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரவேல் மக்களுக்குள்ள இந்த பாகால் வழிபாட்டை என்ன செஞ்சுட்டாங்க? கொண்டு வந்துட்டாங்க. மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை ஒருத்தி கொண்டு வந்தா. அவ பேர் தான் என்னது? எசபேல். நம்மாளுக்கு எழுப்புதல்கள் மாதிரி எசபேல் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தா. எசபேல் என்ன கொண்டு வந்தான் தெரியுமா? ஒட்டு மொத்தமா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் என்ன செஞ்சிடணும்? கொன்னு அழிச்சிடணும். எல்லாத்தையும் தேடி தேடி போய் என்ன செய்யறா? கொன்று அழிக்கிற. எல்லாம் வாஷ் அவுட். நம்ம ஒரு அரசியல்வாதி சொல்ற மாதிரி, ஏழைகளே இல்லாத தேசமாக நம்முடைய தேசத்தை என்ன செய்வோம்? மாத்துவோம். கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஏழைகள் எல்லாம் கொன்னுட்டோம்னா அதான உங்க திட்டம். ஏழைகள் எல்லாம் அந்த மாதிரி இந்த எசபேல் என்ன செஞ்சது தெரியுமா? டோட்டலா எல்லா பரிசுத்தவான்களையும் அகற்றிட்டு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர்றான். பிசாசின் எழுப்புதல். இது பிசாசு என்ன செய்யறான்? அழகா எழுப்புதலை கொண்டு வர்றான். எசபேலை வச்சு அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கொண்டு வரான். எல்லாம் தொடச்சறிஞ்சாச்சு, வாஷ் அவுட். ஒரே ஒரு எளியா மூலியமாக தேசம் எங்கிலும் பஞ்சத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு வந்துட்டாரு. இப்ப நல்லா கவனிங்க. இவருக்கு நினைப்பு, நம்ம சாம்ராஜ்யத்தை சிறப்பா கட்டிட்டோம், கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவங்க இல்ல, உண்மையானவர்கள் இல்ல, பரிசுத்தமானவர்கள் இல்ல, எல்லாம் நமக்கு வசதியானவர்கள் மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னு அவருடைய நினைப்பு. இன்னைக்கு நம்ம பாரத தேசத்துல அப்படி பல துடித்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை என்ன செஞ்சிடணும்? தொடச்சி வாஷ் பண்ணிட்டு நமக்கு ஆதரவா இருக்கிறவங்க மட்டும் இங்க இருந்தா போதும் அப்படின்னு காலி பண்ணணும். ஆனா அது அவங்களுக்கு தெரியல. அது அவங்க தலையிலே அவங்க மண்ணள்ளி போடுக்கிற மாதிரி அப்படிங்கிறது தெரியல. அன்னைக்கு எலியா காலத்திலேயே அப்படிதான் நடந்துச்சு. எல்லாம் எசபேல் வாஷ் அவுட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டா. இப்ப மக்கள் அந்த எசபேலுடைய கொடுங்கோல் ஆட்சியில இருந்து இருந்து பழையனவங்க பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பாகாலையும் வெளிப்படுறான், இன்னொரு பக்கம் கர்த்தரை என்ன செய்ய முடியல, அவரையும் விட முடியல. அவரும் வேணும் இவங்களும் வேணும், அப்படி ரெண்டும். அதனாலதான் வசனம் இருக்குது, 2 நினைவுகளால் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் அவனை பின்பற்ற போயிருக்கு. ஏன் 2 கெட்டானா வாழ்ந்துக்கிட்டு? இன்னைக்கு பெரும்பான்மையான கிறிஸ்தவ வட்டாரத்தில் இந்த 2 நினைவு என்ன செய்யுது? கர்த்தரும் வேணும், உலகமும் என்ன செய்யணும்? வேணும். பாகால் இல்ல, பாகாலுக்கு மாற்று வடிவம் நிறைய இருக்குது. அந்த மாற்று வடிவத்தை கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன செஞ்சுக்கிறாங்க? இன்னைக்கு கொண்டு வந்து அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டுக்குள்ள இன்னைக்கு உள்ள புந்துடுறாங்க. ஸோ அருமையானவர்களே, நாம இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்கணும். காம்ப்ரமைஸ் ஆகி கலந்து என்ன செய்யக்கூடாது. பரவாயில்ல, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம், அந்த பண்டிகையும் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் சர்ச்சுக்கு போறவங்க நாம என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிறவங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு வார்த்தை பேசப்படுது. இது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இது பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். அதனால சொன்னேன், ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் அப்படின்னு. என்ன தெரியுமா? எம்மதமும் கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இந்த மென்டாலிட்டியை கொண்டு வருவதற்காக பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறான்? திட்டம் தீட்டுறான். அதனாலதான் நீங்க பரவலா பார்க்க முடியும், பல கிறிஸ்தவர்கள் மற்றவருடைய பண்டிகை என்ன செய்வாங்க? கொண்டாடுவாங்க. நாம் அவங்க பண்டிகை கொண்டாடுவோம், அவங்க நம்ம பண்டிகை என்ன செய்வாங்க? என்ன பண்ணிக்கிறது? இப்ப காம்ப்ரமைஸ். சார், எல்லா தெய்வமும் ஒரே தெய்வம் தான், எல்லா மதமும் ஒரே இடத்துக்கு தான் என்ன செய்யுது. இந்த பேச்சை பார்த்துருக்கீங்களா? பரவலா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு இப்ப அடிக்கடி வருகிறது. ஏன்னா பிசாசு ஒரு கொடையின் கீழே இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தை என்ன செய்யணும்? கொண்டு வந்துடணும். அப்ப மதங்கள் ரீதியா அப்படி இருக்கிறது சரியில்லை. அப்ப எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு ஒரு புது மதத்தை என்ன செய்யணும்? புதுசா ஒன்று உருவாக்கணும். அது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறதா இருக்கணும். இந்த எண்ணம், அந்த எண்ணத்துக்கு நேரா பிசாசு இப்ப என்ன பண்றானா, மக்களுக்குள்ள இந்த கருத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விதைத்து கொண்டே இருக்கிறான். எப்பவுமே கருத்துக்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அது ஆரோக்கியமான கருத்தா இல்ல ஆபத்தான கருத்தா அப்படிங்கறத என்ன செய்யணும்? இப்ப இந்த கருத்து எங்க பார்த்தாலும் நிலவுது. எம்மதமும் சம்மதமுங்க. நாம என்ன சொல்றோம்னா, எல்லா மக்களையும் நம்ம நேசிக்கிறோம்,
அப்படிதானே? எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோம். இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாரையும் என் சகோதர சகோதரிகள் தான், நாங்கள் நேசிக்கிறோம். ஆனா சத்தியம்ங்கிறது 2 இருக்க முடியுமா, 1 இருக்க முடியுமா? உண்மைங்கிறது 1 10 ஒரு உண்மை தான் இருக்க முடியும். அந்த ஒரு உண்மையில எல்லாரும் ஒன்றுபடணுமே ஒழிய எல்லாரும் வணங்குவதும் ஒன்றுதான் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லிட முடியாது. பாகால் வேற, கர்த்தர். பிசாசு தந்தன் என்ன தெரியுமா? செய்யறது கண்ணுக்குட்டி, பேர் வைக்கிறது என்ன? கர்த்தர். பார்த்துருக்கீங்களா? அது எங்க தொடங்குனுச்சு? சீனாய் மலையிலே தான் அங்க தொடங்கிருச்சு. மோசே மேலே ஏறி 10 கட்டளையும் பெற்று கீழே இறங்குறாரு. இங்க ஆரோன் என்ன செய்யறான்னா கன்றுக்குட்டியை செஞ்சுட்டான். எல்லாம் இவங்க போட்டு அழுத்துறாங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு என்ன செய்ய. இவன் ஏற்கனவே எகிப்துல பார்த்துட்டான். இந்த கன்றுக்குட்டியை கடவுளா வழிபடுற விஷயத்தையெல்லாம் நல்லா உள்ள உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தவன் இவன். இஸ்ரவேல் மக்கள் 10 வாதைகளினால் வாதித்து ஆண்டவர் இவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்த இடம், ஊர்ன இடம் எகிப்து. ஏன்னா 430 வருஷமா அந்த கலாச்சாரத்துக்குள்ள, அந்த பண்பாட்டுக்குள்ள என்ன செஞ்சிருக்கான், ஊறி போயிருக்கிறான். அந்த இது அந்த மைண்ட் விடவே இல்லை. வர்ற வழியிலேயே எல்லா பொண்ணையும் கட்டி போட்டு ஒரு கண்ணுக்குட்டி என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சாச்சு. இப்ப கண்ணுக்குட்டியெல்லாம் செஞ்சது ஓகே சார், ஆனா கண்ணுக்குட்டிக்கு என்ன பேர் வைக்கிறாரு ஆரோன்? அங்கதான் விஷயமே இருக்குது. செஞ்சது கண்ணுக்குட்டி, பேர் வைக்கிறது என்னது? செஞ்சது கண்ணுக்குட்டி, பேர் வைக்கிறது கர்த்தர். கர்த்தர் கர்த்தர். இதுதான் நீங்க தந்துரும், உங்களை சமரசமாக்குறது. செய்ய சொல்லுவது அந்நிய வழிபாடு, செய்ய சொல்லுவது தேவன் விரும்பாத வழிபாடு, செய்ய சொல்லுவது தேவன் அருவருக்கிற விஷயம். ஆனா அதுக்கு பேர் எப்படி கொண்டு வந்துருவாங்கன்னா, ரொம்ப உங்களுக்கு பிடிச்சமான அடிப்படையில எது உங்களுக்கு பிடிக்குமோ அது என்ன செஞ்சிருது, பேர் வச்சிருது. பிடிச்ச பேரை என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கிறது. அன்னைக்கே அது நடந்துச்சு. அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். நம்ம 2 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நடக்கிற சம்பவத்தை சொல்லிடுறேன். ஏன்னா நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. எவ்வளவு மணி நேரம்? ஒரு 10 நிமிஷம் முடிக்கலாமா? 12:45. ஓகே, நல்லா கவனிங்க. இப்ப சவுல் ராஜாவுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். அமலேக்கியர் என்ன செய்யணும், முழுமையாக என்ன செய்யணும், சஞ்சரிக்கணும். ஏன் சஞ்சரிக்கணும்? அங்கே யாத்திராகமத்தில் என் ஜனங்கள் வனாந்திரத்தில் வரும்போது பலவீனமான மக்களை பின்னிருந்து தாக்கி கொன்றார்கள் அமலேக்கியர்கள். அமலேக்கியர்கள் என்ன செய்யறாங்க, கொல்றாங்க. அதை நான் மனசுல வச்சிருக்கிறேன். நீ அவர்கள் செய்யற பாவத்துக்கும் பாதகத்துக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கணும். ஒன்ன வச்சு நான் செய்ய போறேன் நியாய தீர்ப்பு. கடவுளுடைய நியாய தீர்ப்பு பயங்கரமானது. கடவுள் இரக்கம் உள்ளவர் தான், அதே சமயத்தில் அவர் சரியான நீதியை செலுத்துகிற தேவனாகவும் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை சவுல் ராஜா மூலம் கர்த்தர் செய்யணும்னு விரும்புகிறார். அதற்காகவே சவுலை தெரிந்தெடுத்து கழுதைக்கு பின்பாக ஓடின சவுலை தேவன் அந்த ஜனத்துக்கு ராஜாவாக மாற்றி கொண்டு வந்து முதல் டாஸ்கா வைக்கிறார். போய் நீ எல்லாம் பண்ணிட்டு வாட்டு, கட்டளை எல்லாம் பெற்றுட்டு இவர் போறாரு. எதுவுமே என்ன செய்யக்கூடாது, நீ ஆடோ மாடோ எதுவுமே எடுத்து வரக்கூடாது, எல்லாம் சாபத்தீடானது, எல்லாத்தையும் அங்கேயே நீ அழிச்சிடு அப்படின்ட்டார். ஆனா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நல்ல கொழுமையானது, நல்ல திடகாத்திரமானது, நிறைய மிருகங்கள்ல பிடிச்சு என்ன பண்ணிட்டாரு, இதை மட்டுமா கொண்டு வந்தாரு, அந்த ராஜாவையும் உயிரோட கொண்டு வந்திருக்கிறார் தலைவர். எதிரிய ரொம்ப பக்குவமா காயம்படாம ரொம்ப உயிரோட என்ன செஞ்சிருக்கிறாரு, அவரையும் பிடிச்சிட்டு வந்து ஆள் நிற்கிறாரு. இதுதான் சமரசம். அதுக்கு சவுல் என்ன சொன்னார் தெரியுமா, சாமுவேல்கிட்ட சமரசமாகிறார். இப்ப செய்யற தப்ப செஞ்சுட்டு சில நேரம் வந்து சமரசம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, பரவாயில்லைங்க நான் இதுக்காக தாங்க புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சாமுவேல்கிட்ட வந்து என்ன சொல்றாரு சவுல் கேட்டீங்கன்னா, இதை நான் கர்த்தருக்காக பலியிடும்படி என்ன செஞ்சேன். நீங்களும் நானா தான் என்ன சொல்லுங்க, சவுலே இவ்வளவு நல்ல மனுஷன், கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்தாயா, சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு. நம்ம ஊர் ஊழியக்காரெல்லாம் லஞ்சம் வாங்கி சம்பாரிச்ச பணத்துல 1 லட்ச ரூபா கொண்டு வந்தா இனிக்குமா கசக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஊழியத்துக்காக சகோதரர் 1 லட்ச ரூபாய் என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்து வந்திருக்கிறார். அவர் அம்மா 100 ரூபா போட வருதுன்னா அந்த ஓரமா போய் போடுமாங்கிட்டு 1 லட்ச ரூபா வாங்க, அவர் எந்த வழியில சம்பாதிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யறதில்ல அந்த கேஸ். ஆனா சாமுவேல் அப்படிப்பட்டவர் இல்லை. சாமுவேல் அப்படிப்பட்டவர், அவர் உண்மையா கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற மனுஷன். அவர் பயங்கரமா என்ன செஞ்சிருச்சு, கோவம் வந்துருச்சு. நடந்த சங்கதிகள் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். அவர் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. நல்ல வாய்ப்பு தான், காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம் தான். ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் காம்ப்ரமைஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சொன்ன காரணம் அந்த மாதிரி, கர்த்தருக்காக எனக்கு இல்லை யாருக்கு, கர்த்தருக்கு சார். ஆனா கர்த்தர் உன்ட்ட என்ன சொன்னார் சார், அது ஒண்ணுமே எடுத்துட்டு வராதுன்னு சொன்னார் சார். எடுத்துட்டு வந்துட்டு இப்ப இது கர்த்தருக்குன்னா என்ன சார் இது நியாயம்? கர்த்தர் அப்பயே சவுலை தன் மனதில் இருந்து என்ன செஞ்சிட்டாரு, தள்ளிட்டார். அருமையானவர்களே, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்தை தேவனுக்காக செய்கிறோம் என்று நீங்க செய்யற எந்த சமரசத்திலும் தேவன் என்ன செய்ய மாட்டாரு, பிரியப்பட மாட்டார். எதுவாக இருக்கட்டும்,
உங்க காணிக்கையா இருக்கலாம், உங்களுடைய எதுவாக இருந்தாலும் நீங்க கத்தருக்காக செய்யற விஷயம், கத்தருக்கு பிரியமில்லாத விஷயத்தை கத்தருக்காக செய்கிறோம் என்று சொல்லுகிற எந்த விஷயத்திலும் தேவன் என்ன செய்ய மாட்டார், பிரியமாக எச்சரிக்கையார். இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தரங்களாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால உலகம் நமக்கு இப்ப என்ன கொண்டு வருதுன்னா, எல்லாம் ஒரே மதம், எல்லாம் ஒரே இடத்துக்கு தாங்க போறோம், எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் என்ன செய்ய போறோம். ஆமா, நம்ம ஊருக்கு போக பல வழிகள் இருக்குல்ல. பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு இப்படி சுத்தியும் போகலாம், இல்லை இப்படியும் போகலாம், இல்லை குறுக்க பூந்து குளத்துல வந்து நீச்சல் அடிச்சு என்ன செய்யலாம், அப்படியே சீக்கிரத்தை தாண்டி போகலாம், எப்படி என்னாலும் போகலாம் சார். ஆனா நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், ஆனா நம்ம தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, கர்த்தரே, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. அப்ப இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகும்படி சத்துரு என்ன செய்யறான், கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டே வருகிறான். தயவு செய்து இப்படிப்பட்ட கருத்துக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இடம் கொடுக்க கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும் ஆவிக்குரிய பிள்ளைகள். உங்களை அறியாமலேயே கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தி வருகிறான் சத்துரு. இன்னைக்கு எல்லா மக்களையும் நேசிக்கிறது உண்மைதான், ஆனா எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கிடக்கூடாது, எல்லாம் வச்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. நிராகரிக்க வேண்டிய விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், நிராகரிக்க கத்துக்கணும். இது சரியில்லை, இது தப்பு. நிறைய பேருக்கு என்ன, தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு பயம். தப்புன்னு சொல்றதுக்கு என்னது, இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி அப்படி ஆகி போச்சு, சமரசம் ஆகிட்டாங்க. சார் அவரும் இயேசுக்கு தான் ஊழியம் பார்க்கிறாரு, என்னமோ பண்ணிட்டு போறாரு சார், ஆண்டவர் என்ன செய்வார், அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார் சார், நம்ம சொல்ல வேணாங்க, காம்ப்ரமைஸ். ஆனா வேதம் நமக்கு அதை கற்றுக் கொடுக்குதா, வேதம் தவறை கண்டிக்க சொல்லி கற்றுக் கொடுக்குதா, இல்ல தவறு நடக்கும்போது கண்டும் காணாதது போல் இருந்து விடு என்று கற்றுக் கொடுக்குதா? கேள்வி இங்க இதுதான். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், நம்ம ஆராதனை தியானத்திலேயே நம்ம பார்த்தோம். கர்த்தரை பின்பற்ற நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அதுதான் ஆராதனை. அப்படிங்கும்போது உண்மையாகவே நீங்க வொர்ஷிப் பண்றீங்க, உண்மையாகவே கர்த்தரை பின்பற்றீங்கன்னா, அப்ப இயேசு எப்படி இருந்தார், ஒரு தவறு நடக்கும்போது கண்டும் காணாதது போல இருந்தாரா? இத்தனை இடத்துல பார்க்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல பரிசேயன் சதுசேயனுடைய தவறுகளை ஆண்டவர் அப்படியே தோல் உரிக்கிறார். அவங்க அப்படியே பதறாங்க, நடுங்குறாங்க, இயேசுவை கொல்லணும்னு நினைச்சிட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு கடுப்பாகுது. ஆனால் இயேசு என்ன செய்யல, நீங்க செய்த வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைய மனம் திரும்ப அப்படிங்கிறது எந்த அளவுக்கான உச்சகட்ட ஒரு கடினமான போதனைன்னு பாருங்க. ஏன்னா அவங்க போதனைகள் அப்படி இருந்துச்சு, அதை ஆண்டவர் சகித்து கொள்ளல. கடுமையாக கண்டித்த விஷயத்தை நம்ம வேதாகமத்தில் என்ன செய்யறோம், மத்தேயு 21 எடுத்து வாசிச்சு பாருங்க. தேவாலயத்தை கல்லர் குகையாக மாத்துறாங்க, விற்பனை கூடாரமாக மாத்துறாங்க. நம்ம எல்லாம் என்ன செய்வோம், வித்துட்டு போறாங்க பாவங்க, அதை வச்சு ஒரு தொழில் செய்யறான், ஏங்க சமரசம், அதை வச்சு ஒரு பிசினஸ் நடக்குது, அவங்க குடும்பம் நல்லா இருக்குது, செஞ்சுட்டு போட்டுமே. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல, அதை அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அங்க பண்ணக்கூடாது, எங்க எதை செய்யணுமோ அதை தான் என்ன செய்யணும். ஆமா, எது ஏன்னா உள்ள இப்ப அனுமதிச்சோம்னா ஒட்டு மொத்தமா அந்த ஸ்தலமே வியாபாரம் வீடு மாதிரி தான் தெரியுமே, கர்த்தரை ஆராதிக்கிற வீடாக இருக்காது, கர்த்தரை ஆராதிக்கிற வீடாக இருக்காது. இன்னைக்கு பாருங்களேன், கிறிஸ்தவர்கள் பெரிய பெரிய மீட்டிங் போடுவாங்க, சோதிக்கிறதுக்காக கூட போய் பாருங்க. நீங்க சொல்றேன், அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வொர்ஷிப் நடக்குதுன்னா அதுல 1 மணி நேரம் மற்றவனை புகழ் பாடுவதாவே இருக்கும். அந்த ஐயா வந்திருக்கிறார், அவருக்கு சால்வை போர்த்துவோம், இந்த ஐயா வந்திருக்கிறார், இவருக்கு ஒரு சால்வை போர்த்துவோம், அந்த ஐயாவை நினைக்கிறோம், இந்த ஐயாவை நினைக்கிறோம். ஏன்னா வர்றவங்களை எல்லாம் என்ன பண்ணணும், திருப்திப்படுத்தணும். அப்படிங்கிறக்காண்டி வர்ற 50 செலிபிரிட்டிக்கும் தனித்தனியா சால்வை இப்படியே தான் மேடைகள் போகுது. நிறைய அரசியல்வாதிகளுக்கு என்ன செய்யறாங்க, கூட்டு வச்சு பிரசங்க மேடையில வச்சு அவங்களுக்கு சால்வை போத்துறது எல்லாம் நடக்குது. எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க நீங்க ஜனங்கள். இன்னைக்கு புரியறது இல்லை, இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தணும் புரியறது இல்லை. அதனால பயபக்தி அங்க நீர்த்து போய் சடங்காச்சாரங்கள் உள்ள என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. சின்ன காம்ப்ரமைஸ் பெரிய ஆவிக்குரிய வீழ்ச்சி என்ன செஞ்சிடும், உண்டாக்கி மறந்துடாதீங்க. இதுதான் வேதாகமத்தில் பல இடங்களிலே நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஒரு வரலாற்று பின்னணியை சொல்றேன். எப்படி இங்கே நம்முடைய தேசத்துக்குள்ள ஆதி அப்போஸ்தல காலத்திலே சபை நிறுவப்பட்டுச்சு, வளர்ந்து வந்துச்சு, எல்லாம் பார்க்கிறோமா. எப்ப இருந்து இந்த மரியாள் வணக்கம் வந்துச்சு, மரியாதை இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு. மரியாதை சங்கடப்பட்டு இருப்பாங்க, ஏண்டா நான்லாம் இதெல்லாம் கேட்டனா, ஏண்டா அப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்னும் என் இடுப்புல இயேசுநாதர் குழந்தையாவே இருக்கிறாரு, அவரை நான் கஷ்டப்பட்டு வளர்த்து எத்தனை பேருக்கு ரத்தம் செஞ்ச வச்சுட்டேன், இன்னும் இடுப்புல குழந்தையாவே தூக்கி வச்சிருக்கீங்களா, ஏண்டா அப்படி அப்படின்னு அவங்களே சங்கடப்படுவாங்க. மரியாதை ஒரு பரிசுத்தவாட்டி, தேவனுக்காக உண்மையாக வாழ்ந்தவர்கள், கர்த்தருடைய நாமம் அவர்கள் மூலியமாக என்ன செய்து மகிமைப்பட்டது. ஆனா நல்லா கவனிங்க, கான்ஸ்டான்டினுக்கு அப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ் கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள் இந்த வழிபாடு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, ரோமர்களுடைய சாம்ராஜ்யத்தில் நிறைய பெண் கடவுள்களை அன்னைக்கு வழிபட்டு இருந்தாங்க. அஸ்தரோத்து, அப்புறம் டயானா, இப்படி பல தெய்வ வழிபாடுகள் அன்னைக்கு ரோமர்களால் என்ன செய்யப்பட்டுச்சு, வழிபட்டு கொண்டு வந்தது. இப்ப ஒட்டுமொத்த ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்துவுக்குள்ள வந்துருச்சுல, இவங்களுக்கெல்லாம் ஒரே அங்கலாய்ப்பு.
ஏன்னா இவங்க கோயிலுக்குள்ள போய் பல சிலைகள், பல விஷயங்கள், அலங்காரம் பண்ணின விஷயங்கள்லாம் பார்த்து 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 வளர்ந்து ஆளாச்சா. இப்போ இவங்களை திருப்திப்படுத்துறக்காண்டி எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு பெண் கடவுளை இவங்களுக்குன்னு கொண்டு வந்தா இவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் திருப்தியா இருப்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்துவ மட்டும் தான் என்ன செஞ்சாங்க அப்போஸ்தலர்கள்லாம். பைபிள் முழுக்கவும் நம்ம பார்க்கிறோம், எந்த இடத்துலையும் மரியாதைக்குரியதான போற்றுதலோ சப்ஜெக்டோ என்ன செய்யாது அப்போஸ்தலருடைய ஊழியங்களிலே வரவே வராது. சரித்திரபூர்வமா ஆண்டவர் மரியாதை தேர்ந்தெடுத்த விஷயமும் அவர்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த விஷயமும் இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் அப்போஸ்தலருடைய ஊழியங்களிலே பார்த்தீங்கன்னா மரியாதையுடைய சப்ஜெக்ட் எதுவுமே வராது. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அவர்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்துவ விசுவாசத்தை என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. ஆனா அந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும், ஒரு பெண் தெய்வத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மரியாதை ஒரு கடவுளாக மாற்றி கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன செஞ்சாங்க, உள்ளே கொண்டு வந்தார்கள் முதலாக. அதுக்கப்புறம் தான் மரியாளுக்கென்று ஜபமாலை உருட்டுற விஷயம், மரியாளுக்கென்று சப்பரம் இழுக்கிற விஷயம், மரியாளுக்கென்று எல்லா காரியமும் கொஞ்சம் கொஞ்சமாக திருச்சபைகள் என்ன செஞ்சிருச்சு, நுழைய ஆரம்பித்து விட்டது. நான் இதெல்லாம் சொல்றதுக்காண்டி எதுவும் பயப்படுறது இல்லை. கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, நானே கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஆள் தான். இருக்கிறத என்ன செஞ்சிட்டோம், பயப்படக்கூடாது எதுக்கும். பொது வலைத்தளத்திலையும் நான் உள்ளதென்று பேசுகிற வழக்கம் உடையவன். ஏன்னா அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க, யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் ஆகி போகல. எல்லாம் அப்போஸ்தலரை பிடிச்சு அடிச்சு இனிமே இந்த நாமத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பின போது அவங்க என்ன செய்யல, நிப்பாட்டல. நீ என்ன வேணாலும் பண்ணு, எங்களை அழைத்த தேவனுக்கு நாங்கள் என்ன செய்யணும், உண்மையா இருக்கணும்னு எங்கும் உறக்க சத்தியத்தை என்ன செஞ்சாங்க அப்போஸ்தலர்கள் சொன்ன விஷயத்தை. நம்மளும் அப்படித்தான் இருக்கணும். உண்மையை சொல்றதுக்கு ஏங்க பயம், தப்பு செய்யணும்னா என்ன செய்யறது இல்லை, பயப்படுறதுல நினைக்கலாம். தெரியுமா உங்களுக்கு, ஹோமோசெக்ஸ்ன்னு சொல்றது இன்னைக்கு பயப்பட மாட்டேங்கிறான். தைரியமா பார்க்குக்கு என்ன செய்யறான், சுத்தி திரிறாங்க தெரியுமா எல்லா இடங்கள்லையும். லெஸ்பியன்ங்கிறது சொல்றதுக்கு அவன் வெக்கப்படுறது இல்லை. எனக்கு கேஷுவலா மாத்தி சமரசம் அவங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கு சார். சமரசம் ஆகிக்கிறது இல்லை. அவர்களே தவறு செய்கிறவர்களை என்ன செய்யறது இல்லை, வெட்கப்படுறது இல்லை. ஒரு ரவுடி கத்தியை தூக்கிட்டு நான் ரவுடின்னு சொல்றதுல என்ன செய்யறது இல்லை, அவனே அலம்பல் பண்றான் கத்தியை தூக்கிட்டு. ஆனா சத்தியத்தை சொல்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம், உண்மையை சொல்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம், பயப்படுறோம். ஐயோ இதை தப்பா நினைச்சிருவாங்க, ஐயோ சண்டை வந்துருமோ, அது வந்துருமோ, ஐயோ இது வந்துருமோ. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இப்படி பயந்து எவ்வளவு நாள் வாழ போறோம். போற உசுறு உண்மையை சொல்லி போயிட்டு போதேன், போற உசுறு என்னைக்கா இருந்தாலும் போதானே போறோம், உண்மையை சொல்லிட்டு போயிட்டு போறோமே. அல்லேலூயா. அப்படிதானே அன்னைக்கு இருந்தாங்க. இயேசுநாதர் அடக்கிக்கிட்டு இருந்தாரா, நம்ம சொன்னா இல்லை. யூதா தேசத்துக்கு போனா நம்மளை சிலுவையில் அறைவாங்கன்னு இயேசுக்கு தெரிஞ்சுதானே போனாரு, தெரிஞ்சுதானே போய் பேசுறாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படியெல்லாம் அன்னைக்கு அவங்க எடுத்துக்கிடுவாங்க, எப்படியெல்லாம் என்னை குற்றம் சாட்டுவாங்க, எல்லாமே இயேசுக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துதான் இயேசு என்ன செய்கிறாரு, அந்த உண்மைகளை மக்களுக்கு சொல்லிக் கொண்டே வருகிறார். எதுலையும் அவர் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. சத்தியத்தை சத்தியமாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு, பிரசங்கம் பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் ஞானத்தோடு அதை செய்ய வேண்டும். ஞானம் இல்லாம என்ன செய்யக்கூடாது. அதான் எல்லாத்துக்கும் இயேசு போல நம்ம ஞானமாக உள்ளதென்று சொல்ல நம்ம என்ன செஞ்சுக்கணும், கத்துக்கணும். அப்ப முதல் ஒரு பாயிண்ட் என்னன்னா, எம்மதமும் சம்மதம் எல்லா மதமும் ஒரு இடத்துக்குத்தான் போகிறது என்கிற அந்த கூற்றை வைத்து இன்னைக்கு உலகளாவி எல்லா இடங்களிலும் இந்த பேச்சு வருகிறது. அதை அநேக போதகர்களும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மத வழிபாட்டிலும் இவர்கள் மதுபாட்டிலும் கலந்து இப்படி காம்ப்ரமைஸ் ஆகிற விஷயத்தை உலகளாவிய அளவிலே நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு ரொம்ப நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம யாரையும் வெறுக்கல, ஆனா உண்மைங்கிறது ஒன்று, அந்த ஒன்றிலே நாம் எப்படி இருக்கணும், உறுதியா இருக்கணும். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்னன்னா, அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதே அன்பு அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் இன்னைக்கு பயன்படுத்த கொண்டு வருகிறது. எல்லாத்தையும் நேசிக்கிறது தான் அன்பு சார். யாரையும் வருத்தப்படுற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது. இது சரியான வார்த்தை, கேட்கும்போது நல்லா இருக்குல்ல. யாரையும் கஷ்டப்படுற மாதிரி பேசிடக்கூடாது சார். யாரையும் பின்பற்ற, எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். இந்த எல்ஜிபிடி காரங்க கிறிஸ்தவர்கள் மீது வைத்திருக்கிற கோபம் இதுதான். எல்லாரையும் நேசிக்கணும், நாங்க எல்லாரையும் நேசிக்கிறோம். நாங்க என்ன செய்யறோம், ஆணையும் நேசிக்கிறோம், பெண்ணையும் நேசிக்கிறோம், நாயையும் நேசிக்கிறோம், குதிரையும் நேசிக்கிறோம். எல்லாரையும் நேசிக்கிற வார்த்தை அவன் வேற மாதிரி வச்சிருக்கிறான். எல்லாரையும் நேசிக்கிறோம், எல்லாரையும் நேசிக்கணும், யாரையும் வருத்தப்படுத்திடக்கூடாதுங்கிற ஒரு சொல்லாடல் இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டே வருகிறது. ஆனா நல்லா கவனிங்க, எல்லாரையும் நேசிக்கிறோம், அது எந்த அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில். அன்னாளுக்கு யோவான் எழுதும்போது என்ன சொல்றாரு, சத்தியத்தின்படி அன்பு கூறுகிற அன்னாளே அப்படின்னு எழுதுறாரு. எப்படி அன்பு கூறணும்னா, சத்தியத்தின் அடிப்படையில் எல்லாரையும் நேசிக்கணும், அன்பு கூறணும். பொய்யான விஷயத்துக்கு, புரட்டான விஷயத்துக்கு, தவறான விஷயத்துக்கு எல்லாத்தையும் அன்பு செலுத்தலாமா? இன்னைக்கு ஒரு சொல்லாடல் இப்படி பயன்படுது, எல்லாரையும் நேசிங்க சார். சாலமோன் அவ்வளோ மனைவிகளை கட்டினார்ல, எத்தனை மனைவிகள்,
1000 மனைவிகள் கட்டினாரு. அதுல பல மனைவிகள் எதற்காக கட்டினாரு தெரியுமா? காம்ப்ரமைஸ். என்னது எதுக்காண்டி? பக்கத்துல சுத்தி இருக்கிற நாட்டில் இருக்கிறலாம் சிற்றரசர்கள் ராஜாக்களுடைய அவங்க பெண்ணை எல்லாம் இவர் கல்யாணம் பண்ணிட்டா இவர் அரசாட்சி எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்மூத்தா போகும். எவனும் யுத்தத்துக்கு வர மாட்டான் சார். ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டாரு, உனக்கு நான் நல்ல சமாதானத்தை என்ன செய்வேன். இவர் கர்த்தருடைய வார்த்தை நம்பி இருந்திருந்தாலே இவர் ஆயுசு இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக சமாதானமாக என்ன செஞ்சிருக்கோம்? சமாதானத்தின் ராஜாவாக சாலமோன் நிச்சயமா இருந்திருப்பார். ஆனா இவருக்கு அது புரியாம என்ன செய்ய தெரியுமா? மற்ற நாட்டுகளை எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி இப்படி காம்ப்ரமைஸ் ஆகி பண்ண போய் கடைசியில் என்ன ஆச்சு நம்ம பார்க்கிறோம்? சாலமோன் தேவனால் தள்ளப்பட்ட மனிதனாக என்ன செஞ்சாரு? ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய அப்பா மாதிரி இல்லப்பா, தாவீது மாதிரி என்ன நீ உத்தமமா என்ன செய்யல, பின்பற்றல. ஆண்டவரே வந்து தரிசனமாகி 2-3 முறை சாலமோனுக்கு சொல்லியும் கூட சாலமோன் என்ன செய்யல, மனம் திரும்பல. அதனால என்ன பண்ண பார்க்கிறோம்? ராஜ்யமே சிதறடிக்கப்பட்டது. உன் அப்பாவுக்கு கொடுத்த வாக்குனால ஓ ராஜ்யத்தில் செய்ய மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணதில் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மையுள்ளவராக இருக்கிறார். தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன், உன்னுடைய மகனுடைய நாட்களில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். அந்த வார்த்தைக்காக உன் நாட்களில் அதை பண்ண மாட்டேன், வாழ்ந்துக்கோ. ஆனால் உன் பிள்ளையினுடைய நாட்களில் என்ன செய்வேன்? இஸ்ரவேல் 2 துண்டானது, துண்டாடப்பட்டது. அதுக்கப்புறம் வந்த அனைத்து ராஜாக்களும் தேவனை விட்டு தூரம் பிரிக்கிற ராஜாக்களாக, அநேக விக்கிரக வழிபாட்டுக்குள்ள அடிமைப்பட்ட ராஜாக்களாக, ஜனங்களை அசிங்கமான காரியத்துக்குள்ளாக வழி நடத்துகிற ராஜாக்களாக மாறி போன விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம்? ஒட்டுமொத்த இஸ்ரவேல் அதுக்கப்புறம் தான் அடி 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 ஆண்டவரால் நொறுக்கப்பட்டுச்சு தேசம். யார் செஞ்ச தப்பு? முதல் தப்பு சாலமோன். தேவாலயத்தை கட்டின சாலமோன். கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று இந்த ஆலயத்துக்கு நேராக யாரெல்லாம் கையை விரித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை ஜெபமும் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்ன சாலமோன். நீதிமொழிகளை எழுதின சாலமோன், உன்னத பாட்டை எழுதின சாலமோன் என்ன செஞ்சாரு? அநேக விக்கிரக கோயில்களையும் கட்டி கொடுத்தார். ஆண்டவருக்காக கர்த்தருக்காக சாலமோன் கட்டின ஒரே ஒரு ஆலயம். ஆனா பல தெய்வங்களுக்கு ஏராளமான ஆலயங்களை சாலமோன் என்ன செஞ்சிருக்காரு? எல்லா கடவுளுக்கும் பாரபட்சமே இல்லாம தலைவர் கட்டி கொடுத்திருக்காரு. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போமே. 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்திரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மிஸ்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல யாரை பின்பற்றினாரா? கர்த்தரை மட்டும் இல்ல, மனைவிகள் மூலியமாக காம்ப்ரமைஸ் ஆகி அஸ்தரோத்தை அப்புறம் அம்மோனியரினுடைய அருவருப்பான தேவதைகளையும் யார் பின்பற்றினா? கர்த்தர் இருக்கட்டும் பக்கத்துல, அதுக்கு பக்கத்துல யார் இருக்கட்டும்? அம்மோனியரின் அருவருப்பு இருக்கட்டும், எல்லா அசிங்கங்களும் என்ன செய்யட்டும்? கூடவே இருக்கட்டும். எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வாழ்வோம். காம்ப்ரமைஸ். ஹலோ, புரியுதுங்களா? நீங்க எல்லா அருவருப்புகளோடும் இருந்துகிட்டே யார் கூட இருக்கலாம்? கர்த்தரோடு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்க மாட்டார். கர்த்தர் இருக்க மாட்டாரு. அங்க உங்க மனசுல எப்படி இருக்கும்? நீங்க கர்த்தரோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சூழ்நிலை தான் பார்க்கிறோம் இங்க சாலமோனுடைய வாழ்க்கையில. கர்த்தர் இல்ல, ஆனா கர்த்தர் கூட இருக்கிறார் நினைச்சிட்டு கர்த்தரோடு கூட சேர்த்து மத்த எல்லாத்தையும் உள்ள சேர்த்து என்ன செஞ்சுக்கிட்டாரு? எல்லா அன்பு, எல்லாரையும் நேசிப்போம், யாரையும் மனசாப்படுத்த வேணாம். ஐயோ அவ கோச்சுக்குவாளே, ஐயோ இவ கோச்சுக்குவாளே, ஐயோ எகிப்து நாட்டுக்காரி கோச்சுக்குவாளே, ஐயோ அந்த நாட்டுக்காரி மனைவி இல்ல, என்ன பண்றது? கீழ்ப்படினுமே. கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு கீழ்ப்படியாம என்ன செஞ்சிட்டாரு? சாலமோன் தேவனால் புறக்கணிக்கப்பட்ட மனுஷனாக என்ன செய்ய கடைசியில அவர் மனம் திரும்பினார் என்று நம்பப்படுகிறது. அந்த மனம் திரும்பின காலத்திலே எழுதப்பட்டதுதான் என்னது? பிரசங்கி என்றும் என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. ஏன்னா அப்புறம் தான் உணர்றாரு, மாயை எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் அட்டுழியம் பண்ணிட்டு கடைசியில வந்து அதுக்கப்புறம் தான் உணர்வு வருது. 1000 பொண்டாட்டி கெட்ட பிறகு தான் அவருக்கு அந்த புத்தியே வருது. 1000 பெண்களில் ஒரு பெண்ணை கூட நான் உண்மையா பார்த்ததில்லை. ஏன்னா அவ கட்ட எல்லா மனைவிகளும் ஆண்டர் விட்டு பிரிச்சுட்டாளுங்க, கர்த்தரை விட்டு என்ன பண்ணிட்ட பிரிச்சுட்டாளுங்க. ஒரு பெண்ணை கூட நான் பார்க்கல 1000 பெண்ணுல. உண்மையானவ என்னை உண்மையா நேசிச்சவள ஒருத்தரையும் காணோம். என்ன உண்மையா நேசிருந்தானா என்னை கட்டாயப்படுத்திருக்க மாட்டா. அது நடக்கணும் இது நடக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்கணும். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாத்துலேயும் நம்ம வந்து அன்பு செலுத்தணும், எல்லாரையும் காயப்படாம வாழணுங்கிறது நம்ம வாழ்க்கையில முடியவே முடியாது. இயேசு எல்லாரையும் காயப்படுத்தாம வாழ்ந்தாரா? நீங்க உண்மைக்காக வாழ்ந்தீங்கன்னா பொய்யை நேசிக்கிறவர்கள் உங்களை என்ன செய்வாங்க?
இயேசுநாதர் சொன்ன ஒரு அல்டிமேட் வசனம் என்ன தெரியுமா? நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடினால் உலகம் உங்களை. எவ்வளவு பெரிய வார்த்தை. இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு தெரியுமா? உலகம் எல்லாம் நம்மளை என்ன செய்யணும்? நேசிக்கணும். உலகம் நேசிக்கணும். அந்த அக்கா நேசிக்கணும். இந்த அக்கா, அந்த அக்காவுக்காண்டி என்ன மாத்திக்கிறேன், இந்த அக்காக்காண்டி என்ன மாத்திக்கிறேன். அந்த அக்காவுக்கு அது பிடிக்கும், அதனால நான் அதை சேர்த்துக்கிறேன் என் வாழ்க்கையில. எனக்கு இது பிடிக்காது சார், எனக்கு இந்த அலங்காரம் பிடிக்காது, பூ வைக்கிறது பிடிக்காது, அது பிடிக்காது, ஆனா அந்த அக்காவுக்கு பிடிக்கும், அதனால நான் வச்சுக்கிறேன். அரகுற ட்ரெஸ் எனக்கு பிடிக்காது, ஆனா அவங்களுக்கு பிடிக்கும், என் தோழிக்கு பிடிக்கும், அதனால அந்த அரகுற ட்ரெஸ் என்ன பண்ணிக்கிறேன், போட்டுக்கிறேன். சர்ச்சுக்கு வரது மட்டும் எப்படி வந்துக்கலாம்? அதுக்கு தனியா ட்ரெஸ் இருக்கு. சர்ச்சுக்கு வர்றதுக்குன்னு என்ன செய்யறோம்? அது சர்ச் ட்ரெஸ்னே தனியா இருக்குது. அதான் சர்ச்சுக்கு போகும்போது என்ன செஞ்சுக்கிறோம்? மற்ற நாளில் நாங்கள் ஆஃபீஸ் போகிறதுலாம் வேற ட்ரெஸ் இருக்குது. காம்ப்ரமைஸ். அருமையானவர்களே, ரொம்ப கவனமாக அதில் என்ன செய்யணும்? நல்லா கவனிச்சுங்க. கர்த்தரை பின்பற்றுகிற நீங்கள் கர்த்தரை தான் என்ன செய்யணும்? அநேக திஷ்டாந்தங்கள் வேதத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வெளியே என்ன செய்யறோம்? கர்த்தரை விட்டு பிரிந்து வாழ்கிற விஷயங்கள். சாலமோனை போல இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? இருக்கிறது. பெரும்பான்மையான கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு சற்று என்ன செய்யணும்? ஆராய்ச்சி பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12:2 வாசிக்கிறோம். உலகத்தோடு, அந்த ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கலாம். இன்னொரு பாயிண்ட் வச்சிருக்கிறேன். உனக்கு உன் உண்மை, எனக்கு ஏன் உண்மை. நீ இயேசு உண்மையானாலும் நான் உண்மை அப்படின்னு மாதிரி சமரசமாகிறது. இந்த எந்த சமரசத்தையும் குறித்து வேதம் நமக்கு என்ன செய்யல, சொல்லல. உலகம் இப்படி 1000 சமரசங்களை கொண்டு வந்து உலகத்தோடு உங்களை திணிக்க என்ன செய்யும்? முயற்சி செய்யும். உலகத்துக்கு நமக்கு என்ன இல்லை? எந்த சம்பந்தம், ஒட்டு உறவு எதுவுமே இல்லை உலகத்துக்கு நமக்கு. நம்மளாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்மளாம் யாரு? வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உலகத்தோடு உலகமாக வாழ அழைக்கப்படவில்லை. நாம உலகத்திலே நாம் சாட்சிகளாக வாழ என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் நானும் எனக்கு சாட்சிகளாக உலகத்தில் என்ன செய்வீங்க? அதுக்காண்டி தான் இயேசு அழைச்சிருக்கிறார். எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி பரவாயில்ல, எல்லாத்தையும் ஒத்து போய் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் நம்மளை என்ன செய்யல, தெரிந்தெடுக்கவில்லை. கர்த்தரை மாற்று இந்த கடைசி நாட்கள் என்ன செஞ்சீங்க? உறுதியா பிடிச்சுக்கங்க. காம்ப்ரமைஸ் ஆகி எந்த ஒரு விஷயத்துக்கு, தவறான விஷயத்துக்கு உடன்படாதீங்க, பாவமான விஷயத்துக்கு உடன்பற்றாதீங்க, பொய்யான விஷயத்துக்கு உடன்பற்றாதீங்க. லஞ்சம் யாரு தான் வாங்கல சார், வாங்கிட்டு போவோம். பொய் யாரு தான் பேசல, பேசிட்டு போவோம். காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. கர்த்தருடைய விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகி வாழக்கூடிய வாழ்க்கைக்குள்ள தேவன் உங்களை அழைக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை, அது கர்த்தருக்காக வாழ நம்ம செஞ்சிருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கோம். ரோமர் 12:2 நம்ம வாசித்து முடிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே எப்படியாகுங்க? நல்லா கவனிங்க. உலகத்தோடு ஒத்து வேஷம் தரித்து அவர்களைப் போல நாமும் வாழ என்ன செய்யப்படல. எதெல்லாம் தேவனுக்கு பிரியமோ, எதெல்லாம் தேவனுக்கு பரிபூரணமான சித்தமோ அதை செஞ்சு வாழதான் நீங்கள் நான் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. சில வார்த்தைகளை நான் சொல்லி உங்களுக்கு முடிக்கலாம் என்று விரும்புகிறேன். இந்த காம்ப்ரமைஸ் ஆகி போகிற விஷயங்கள் எதெல்லாம் உண்டாக்குன்னு கேட்டீங்கன்னா, உண்மையை முதலாவதாக மூடி வைக்கும். காம்ப்ரமைஸ் ஆகும்போது என்ன நடக்குது? உண்மையை என்ன செய்யறோம்? மூடிடுறோம். அதானே? நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், எம்மதம் சம்மதம் நல்லா தான் இருக்குது, எல்லாரையும் நேசி நல்லா தான் இருக்குது. ஆனா இப்படி நம்ம சொல்லும்போது, உனக்கு உண்மை, உனக்கு அது உண்மை, எனக்கு என்னுடைய உண்மை அப்படி சொல்லும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது என்ன செய்யுதுன்னா, உண்மையை என்ன செய்கிறது? ஒரு உண்மை இருக்கிறது, அந்த உண்மையை மூடி விட்டு மேற்பூச்சாக நம்ம என்ன செய்யப்படுறோம்? இது எவ்வளவு டேஞ்சர்னு பாத்துக்கோங்க. 2வது பாயிண்ட், பொய்யை அழகுபடுத்துது. எப்ப உண்மையை விட்டுட்டு காம்ப்ரமைஸ் ஆக ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே அது என்ன செய்யும்? பொய்யை அழகுபடுத்த ஆரம்பிக்கும். 3வதாக பாவத்தை சாதாரணமாக்கும். காம்ப்ரமைஸ் ஆகும்போது என்ன நடக்குது? பரவாயில்ல, அப்படியா, அந்த தப்புல இருக்கிறீங்களா, அந்த பாவத்தில் இருக்கிறீங்களா, பரவாயில்ல. பாவத்தை என்ன செய்யுது? ரொம்ப சாதாரணமாக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே பெரும்பான்மையாக இது நடக்கிறது, பாவத்தை சாதாரணமாக எடுப்பது. ஆனா ஆதியிலேயே கனியை புசிச்சு அந்த ஒரு பாவம் மனுக்குளமே விழுந்து போச்சுன்னு பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு பாவத்தை எப்படி எடுக்கிறாங்க? சாதாரணமாக. காம்ப்ரமைஸ் இது செய்யும். அடுத்து உண்மை பேசுபவர்களை என்ன பண்ணா குற்றப்படுத்த ஆரம்பிச்சிடும். நீங்க தப்பு செய்யறவங்க கிட்ட, பொய் பேசுறவங்க கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்கன்னா, உண்மை பேசுறவங்க கிட்ட நீங்க என்ன செய்வீங்க? குற்றப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. நடக்குதா இல்லையா? இன்னைக்கு உண்மையை சொல்ற ஊழியக்காரர்கள் இன்னைக்கு மக்களால் என்ன செய்யப்படுறாங்க? குற்றப்படுத்தப்படுகிறார்கள். அவங்க சொல்றது உண்மை, ஆனா அவங்க மேல என்ன செய்யுது? பழி விழுகுது. உங்களுக்கு என்ன? நீங்க பாட்டுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரை என்ன செய்யறாரா? ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். பாவிகளை ஆண்டவர் அழைக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். தகுதி பார்த்து ஆண்டவர் அழைப்பதில்லை.
ஆனா தகுதி இல்லாம ஒருத்தனும் பரலோகம் போக முடியாது. நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? கிறிஸ்து தகுதி இல்லாதவர்களை அழைக்கிறார் தான், ஒன்றுமில்லாதவர்களை அழைக்கிறார் தான், பாவத்தில் இருந்தவர்களை அழைக்கிறார் தான், பாவிகளை மீட்க தான் இயேசு வந்தார், உண்மைதான். ஆனா அழைக்கப்பட்ட நீங்க தொடர்ந்து பாவத்திலே இருந்தீங்கன்னா எங்க போக முடியாது? வெளிப்படுத்தல் 21 வாசியுங்கள். தீட்டுள்ளதும் அசுத்தமானதொன்றும் அதில் என்ன செய்யாது? பிரவேசிக்காது. அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், பயப்படுகிறவர்கள், இவர்கள் எல்லாம் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் தெளிவாக பேசுகிறது. இப்ப நல்லா கவனிங்க, தகுதி இல்லாதவர்களை அழைக்கிறார் தான், கெட்டவர்களையும் பாவிகளையும் கிறிஸ்து அழைக்கிறார் தான். ஆனா உள்ள கொண்டு வந்து தூய ஆவியானவரை தந்து அவர்களை தகுதிப்படுத்துகிறார், அவர்களை மேன்மைப்படுத்துகிறார், கிறிஸ்துவின் குணாதிசயத்தால் நிரப்புகிறார். அதுக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து அப்படி வாழ்றாங்களோ அவங்க தான் எங்க போக முடியும்? சும்மா நம்மளை ஏமாத்திட்டு போக கூடாது. இன்னைக்கு நம்ம சுட்டி காட்டும் போது என்ன செய்யறாங்கன்னா, இப்படி உண்மையை பேசுகிறவர்கள் என்ன செய்யறது? குற்றப்படுது. ஏன்னா காம்ப்ரமைஸ் ஆகும்போது இது நடக்கும் கண்டிப்பா. இது சாதாரண விஷயம் இல்லை. காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து, சமூகத்தின் சிந்தனையே அப்படியே தலைகீழா மாத்திரும். இந்த காம்ப்ரமைஸ் ஆகிற குணம் இருக்கு பாத்தீங்களா, ஒட்டுமொத்த சிந்தனை என்ன செய்யறோம்? தலைகீழா அப்படியே கவுத்து போட்டுரும். நேற்றைக்கு ஒரு பெண் பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவல் பெரியார் கொள்கையை பின்பற்றுன்னு சொல்றாங்க. ரொம்ப வார்த்தைகள்லாம் ரொம்ப ஈனமான சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க பொது வழிதாயத்தில். அப்போ அந்த பேட்டி எடுக்கிறவர் அந்த பெண்மணியை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் இவ்வளோலாம் பேசுறீங்களே, வந்து பொதுத்தளத்தில் சில விஷயங்கள்லாம் இவ்வளோ காமனாக கேஷுவலாக பேசுறீங்களே, பெண்கள் பேச முடியாத சில வார்த்தைகளை கூட ரொம்ப தைரியமாக பேசுறீங்களே, உங்கள் கணவன் இதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாரா? சரியான கேள்வி தானே. உங்கள் கணவன் எதுவும் சொல்ல மாட்டாரா அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, என் கணவனும் பெரியாரை உள்வாங்கியவர், பெரியார் இதெல்லாம் சொன்னாரான்னு என்கிட்ட கேட்காதீங்க, ஆனால் அவர் பேரை வச்சுட்டு சில அட்டுழியங்கள் நடக்குது, அதை சொல்ல வர்றேன். சொல்றது பெரியாரை உள்வாங்கினவங்க, ஒருவேளை நாளைக்கே நான் வேற ஒருத்த மேல எனக்கு க்ரஷ் இருக்குது, நான் அவரை விரும்புகிறேன்னு என் கணவனுக்கு தெரிஞ்சுன்னா என் கையை பிடிச்சிட்டு போய் அந்த ஆள்கிட்ட அப்படி கொடுத்துட்டு வந்துடுவாரு. என் கணவன் அப்படி ரொம்ப நல்லா கேட்கும்போது நல்லா இருக்குல்ல, ரொம்ப மெச்சூரிட்டியா கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்களா, ஆனா இந்த பெண்ணுக்கு வேற ஒருத்தர் மேல க்ரஷ் இருக்குதான். இதை தெரிஞ்ச உடனே கணவன் என்ன பண்ணிட்டாரு? எதையுமே பேசல, அப்படியே கையை பிடிச்சிட்டு போய் என்ன கொடுத்துருவாராம். அப்படியே அந்த அளவுக்கு தன் ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவர். இது இன்னைக்கு உலகத்துல அநேகர் பேசிக்கொண்டே வருகிறார்கள். சாதாரண கணவன் மனைவி உறவை ரொம்ப கேஷுவலா சாதாரணமாக அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போயிருங்க. ரொம்ப எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க, சண்டையெல்லாம் முடிக்காதீங்க. அதுக்காண்டி நம்ம அநியாய கோபத்தில் போய் கொள்றதை நம்ம நியாயப்படுத்தல. சில இடத்துல அப்படி நடக்குது, அதை யாரும் செய்யக்கூடாது. அதுக்காண்டி இந்த பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. இடையில குழந்தை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப இவர் தூக்கி என்ன பண்ணிட்டாரு, பொண்டாட்டி அடுத்தவங்க கொடுத்துட்டாருன்னா குழந்தைகள் என்ன பண்றது? யார்கிட்ட இருக்கும்? குழந்தைகள் இந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வளரும்? தாய் இல்லாம தகப்பன் இல்லாம அவனுடைய வாழ்வு முறை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒழுக்கமற்ற ஒரு சமுதாயத்தை இந்த காம்ப்ரமைஸ் என்ன செய்யுது? இதெல்லாம் அப்படியே சமரசமாகிறது. பார்க்கும்போது இனிமையா இருக்கும், கேட்கும்போது பரவாயில்லையே முதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா மிகவும் ஆபத்தானது சமூகத்துக்கு. அதனாலதான் சொல்றேன், சமூகத்தின் சிந்தனையே என்ன ஆக்கிறோம்? காம்ப்ரமைஸ் தலைகீழ் ஆக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, உண்மையை பேச பயப்படும் சமூகம் உருவாகிடும். இன்னைக்கே நம்ம என்ன செய்ய முடியல, சில உண்மைகளை பொதுத்தளத்திலே பேச முடிவதில்லை. உண்மையா இல்லையா? நடக்குது. அடுத்து, பாவம் பிரச்சனை அல்ல என்று சமூகத்தை நம்ப வைக்கும். பாவமெல்லாம் ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் ஆகி போங்க சார், பாவமெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. லாஸ்டா மக்கள் உண்மையை கேட்கும் திறனையே என்ன செஞ்சிருவாங்க, கடைசியில எல்லாத்துலேயும் எல்லா தப்புலையும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டே போனோம்னா பாவத்தினுடைய வீரிய திறனே இருக்காது. அப்படியே என்ன சொல்றது, மழுங்கட்ட மாதிரி ஆயிடுவாங்க. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு மிருகம் மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவாங்க மனிதர்கள். ஸோ தவறான அந்த காம்ப்ரமைஸுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்களிலே எச்சரிக்கையா இருக்கணும். அதனால தான் செழிப்பு உபதேசத்துக்கு விரோதமான அதிகமாக அதை தவறு என்று சொல்லி உபதேசிப்பது. ஏன்னா செழிப்பு உபதேசம் என்ன சொல்லுவாங்க? உலகம் தான் தகுதியை பார்த்து ஆசீர்வதிக்கும், இயேசு கிறிஸ்து தகுதியை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் இல்லை. எடுத்து வச்சிருக்கிறேன், ஒரு வீடியோ போடணும் அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்து தகுதியை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் இல்லை. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, சர்ச்சுக்கு சபாக்களை தான் ஒதுக்கிறாரு. நீ தப்புல இருந்தாலும் பாவத்தில் இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்ன பண்ண போறாரு? அது உண்மையா? எந்த பாவியும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த பாவியும் ஆண்டவர் அழைக்கிறார், ரட்சிக்கிறார். ஆனா தொடர்ந்து பாவத்திலேயே இருக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் வரவே வராது. எதுக்காண்டி தேவன் ரட்சிக்கிறார்? அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கத்தான். அதனாலதான் அவருக்கு பேர் என்னது? ரட்சகர். ரட்சகர் என்ன அர்த்தம்? விடுவிக்கிறவர், உங்க வாழ்க்கையை மாற்றுகிறவர் அவர். இயேசு கிறிஸ்து உள்ள வந்தா வாழ்வு மாற்றம் என்ன செய்யணும்? வரணும். அப்படி வராம தொடர்ந்து பாவத்தில் இருந்துட்டு உலகம் தான் தகுதி பார்த்து ஆசீர்வதிக்கும், இயேசுநாதர் தகுதி இல்லாம ஆசீர்வதிப்பார், அப்படிலாம் இல்லை.
அதான் நம்ம பார்த்தோம், பல இடங்களிலே தகுதி உள்ளவர்களுக்கு தான் என்ன கிடைக்க போகுது? தகுதி ஆனவர்களுக்கு தான் பரலோகம். ஒரு ஸ்கூலில் 100 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகி ஆசிரியர் எல்லா மாணவர்களும் 500க்கு 500 மார்க் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான் அவங்களுக்கும். ஆனால் அந்த 100க்கு 500 வாங்கின மாணவர்கள் வெளியே வரும்போது எப்படி தான் வருவான்? அடிமுட்டாளாக வருவான், அறிவற்றவனாக இருப்பான், எந்த ஞானமும் இல்லாதவனா வருவான். அப்படிதானே? ஆசிரியர் ரொம்ப தாராள பண்போடு 500க்கு 500 போட்டு அனுப்பலாம் ஐயா, ஆனால் அவன் வாழ்க்கை என்ன செய்யாது? பிரயோஜனமாகவும் போயிருமே. அப்ப தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் ஆஸ்வதிப்பாருங்கிற வார்த்தையில இருக்கிற தப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? செழிப்பு உபதேசிகள் இதை சிந்திக்கிறது இல்லை. ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருப்போம். கடைசியா சொல்ற ஒரு வார்த்தை, தவறான மாயமான பாவத்தில் இருக்கும் சமரசத்தை குறித்து நாம் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். அப்படிப்பட்ட எச்சரிப்பை இந்த கடைசி நாட்களிலே நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தரும்படியாக நம்ம தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி தேவ சமூகத்திலே இந்த நாளிலே நாம் கேட்ட தேவனுடைய வார்த்தைக்காக, இந்த வார்த்தையிலிருந்து தேவன் நம்மோடு பேசியிருப்பார். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பாவத்திலே காம்ப்ரமைஸ் ஆகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? எலியா காம்ப்ரமைஸ் ஆகல. கர்த்தரையும் கும்பிட்டு கொண்டு பாகாலையும் கும்பிட்டு கொண்டு இருந்த அநேக ஜனங்களுக்கு முன்பாக எலியா எழுந்து நின்று கர்த்தரே தெய்வம் என்பதை அறிக்கை இடுகிறார். சவுல் ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த பொழுதும் அவன் தவறான விஷயத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆகி தேவனுடைய சமூகத்தில் இருந்து விழுந்து போன விஷயத்தை நம்ம சிந்திக்க முடியும். சாலமோன் காம்ப்ரமைஸ் ஆகிறது மித்தமாக அவனுடைய வாழ்க்கை எவ்வளவாக சிதறடிக்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் பாவமான விஷயங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிற விஷயங்கள் இருந்துச்சுன்னா, எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போகிறோம், எல்லா மதமும் ஒன்று தான், எல்லாரையும் நேசிக்கணும், எந்த தப்பையும் கண்டிக்க கூடாது, எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணுங்கிற அந்த மாயையான சமரசத்தை இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ சமூகம் சிந்தித்து பார்த்து சரியான சத்தியத்துக்கு நேராய் திரும்ப வேண்டும் என்று, அப்படிப்பட்ட காம்ப்ரமைஸ்க்கு உடன்படாமல் வாழ்வதற்கான கிருபையை ஆண்டவர் தரும்படியாக நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த நாட்களில் நாங்கள் தியானித்த முடிய வேத வசனங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பாவமான காரியங்களிலே நாங்கள் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் ஆகி அதோடு கூட உடன்பட்டு போய்விடாதபடி, எங்க வாழ்க்கையிலே எங்களுடைய பின் சந்ததி சீரழிந்து விடாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறுகளை காணும்போது, பாவமான விஷயங்களை காணும்போது, உண்மைக்கு புறம்பான கூற்றுகளை நாங்கள் கேள்விப்படும் போது அதற்கு எதிராக குரல் கொடுக்கத்தக்கதாய், அதை ஒருபோதும் அங்கீகரிக்காதவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கட்டும், எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மை சார்ந்ததாக இருக்கட்டும் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நீர் எங்க ஒவ்வொருவருக்கு தாங்க. எங்க வாழ்க்கை பலிபீடத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக கிறிஸ்துவினுடைய பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்து ஆராய்ந்து அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ எங்க ஒவ்வொருவருக்கு நீ உதவி செய்கிற தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு இந்த சபையிலே வந்து உண்மையாய் தொழுது கொண்டு முடிய பிள்ளைகள் யாவரையும் நீர் ஆசீர்வதிங்க. அவர் போகிற எல்லா பிரயாணங்களும் உடைய தெய்வீக கிருபையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள ஒவ்வொருவரும் இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்யுங்க. எல்லாவற்றும் உடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. God bless you.